ஹலோ எவ்ரிவான். ஸோ வெல்கம் டு திஸ் வீடியோ. ஸோ மக்களே, ஒரு சூப்பரான விஷயம் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ NICLக்கும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸுக்குமான இன்சூரன்ஸ் கிளாஸஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்சூரன்ஸ்லேருந்து வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகும். அப்படியே ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துட்டே இருங்க மக்களே. இதோட கண்டினியூட்டி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸில் நான் வந்து வருவேன். எல்லாமே ரெக்கார்டட் வீடியோ தான். ஸோ போர்ட் கிளாஸ் நடத்துகிறேன். ஸோ எல்லாத்தையுமே பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஹலோ எவ்ரிவன். ஸோ வெல்கம் டு KR Logic. ஸோ நான் உங்கள் பணி மக்களே. மெயினாக நம்ம வந்து இன்சூரன்ஸ் அவேர்னஸை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தனித்தனியாக 1 2 3 4 5 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 9 கிட்ட இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் பாயிண்ட்ஸ் மக்களே. ஹிஸ்ட்ரி அப்படின்னாலே இந்த 9 பாயிண்ட்டுக்குள்ளே அடங்கிடும். இதை தாண்டி உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் ஹிஸ்ட்ரி வந்து வேறு எதுவுமே கிடையாது. எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னு சொல்கிறேன். அப்படியே வந்து நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ முக்கியமாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிட்டு போயிருங்க. ஷேர் பண்ணிட்டு வீடியோ வந்து பாருங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LICயோட கிராஷ் கோர்ஸ் வந்து வேணும் அப்படின்னாலும் அதுவும் நம்ம ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம், கமெண்ட் பாக்ஸ்லையும் வந்து பின் பண்ணிக்கிறோம். வேணுன்ற எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக கோரிஸ் அல்லது எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணணும் ஆசை அப்படின்னாலும் maestro_money அப்படின்னு தான் Instagram ID. ஸோ வேணுன்ற எல்லாருமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றத எடுத்துக்கோங்க. என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் வந்து அந்த இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்சூரன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய வரலாறு இருக்குன்றாங்க. இது என்ன வரலாறு அப்படின்னு போய் பார்த்தா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம தமிழ் படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா, துளசி தவசி வந்து துளசி வந்து வாச வேணா மாறும், தவசி வந்து என்ன மாறாது அப்படின்னா வார்த்தை மாற மாட்டாரு. அந்த மாதிரி தான் இந்த இன்சூரன்ஸ் அப்படின்றதுக்குள்ள நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து காப்பாற்றாம விடாது, உங்கள் ஃபேமிலியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணாமல் விடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதான் முதல்ல இன்சூரன்ஸ். அப்போ இன்சூரன்ஸோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தா, அது பலாயிரம் வருடம் வந்து 1000 வருடம் பழமையானதுன்றாங்க. எப்படி இன்சூரன்ஸ் வந்து 1000 வருடம் வந்து பழமையானது அப்படின்றாங்க. அப்போ அதுல பார்த்தீங்கன்னா மனு ஸ்மிருதி, தர்மசஸ்திரா, அப்புறம் ஆர்த்த சஸ்திரா அப்படின்ற 3 பேர். அதாவது மனு இங்க எழுதியிருக்கு பாருங்க. ஸோ மனு, அடுத்து வந்து அகனா வால்ஹயா, அடுத்து கட்டாலியா அப்படின்ற இந்த 3 பேரும் இந்த இன்சூரன்ஸ்ல வந்து மிக முக்கியமான ஒரு வார்த்தைகள், மிக முக்கியமான பேர் அப்படின்றாங்க. சரியா? ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம். மனுஷன் எப்படி இருக்கான், மனுஷன் யோகா பண்ணா கத்தாம இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கிறது. இன்சூரன்ஸ் போட்டுட்டு மனுஷன் யோகா பண்ணா எப்படி இருக்கான், கத்தாம இருக்கான். இதை ஞாபகம் வச்சுக்கிற வேண்டிய ஒரு சின்ன க்ளூ. ஓகே. ஸோ இதான் இன்சூரன்ஸ்ல இந்த 3 பேர் வந்து பயங்கரமா இன்சூரன்ஸ் வந்து பங்காற்றி இருக்கிறாங்க, அது பண்ணியிருக்கிறாங்க, இது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றாங்க. சரிங்களா? அப்ப சரி, நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பாலம் கட்டி கொடுத்ததும் அமெரிக்காக்காரன், இந்தியாவில் பெரிய பெரிய காலேஜ் கட்டி கொடுத்ததும் அமெரிக்காக்காரன். அப்படிலாம் இருக்கும்போது அப்போ இந்த இன்சூரன்ஸுக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவில் இந்த இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து கொண்டு வந்தது யார் அப்படின்னா இங்கிலாந்துக்காரங்க, அதாவது பிரிட்டிஷ்காரங்க தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்ம இந்தியாவுக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து கொண்டு வருவோம். ஸோ நம்ம ஆண்டுகிட்டு இருந்த காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியாவில் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து புகுத்துறாங்க. அப்ப இந்தியாவில் முதல்ல இன்சூரன்ஸ் எந்த ஆண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1818 தான் இந்தியாவில் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து கொண்டு வரப்படுது. எப்போ கொண்டு வரப்படுது? 1818 தான் இந்தியாவில் இன்சூரன்ஸ் அப்படின்றது வருது. இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த 1818 அது எங்க தொடங்கப்படுது அப்படின்னா கல்கத்தா மாவட்டத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. எங்க தொடங்கப்பட்டிருக்கு? கல்கத்தா மாவட்டத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. ஜஸ்ட் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இன்சூரன்ஸ் போடுறீங்க, எப்போ உங்களுடைய இன்சூரன்ஸ் வந்து மேக்ஸிமம் பீரியட் வந்து அடையும்? 18 வயசுல அடையும். அப்ப இது வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா பாய் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து கேர்ள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பாயா இருந்தாலும் கேர்ளா இருந்தாலும் ஸோ இன்சூரன்ஸ் வந்து போட போகிறோம். அப்போ உங்களுக்கு 18 வயசுல வந்து மெச்சூர்ட் ஆயிடும். ஸோ புரியுதா? 18 எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இன்சூரன்ஸ் வந்து போடுறீங்க, பாய்க்கு போட்டாலும் சரி கேர்ள்ஸ்க்கு போட்டாலும் சரி 18 வயசுல அது வந்து மெச்சூர்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இப்போ அதுபடி பார்த்தீங்கன்னா முதல்ல கல்கத்தால வந்து தொடங்கிட்டோம்பா. அப்போ அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா ஓரியண்டல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. சரியா? முதல்ல வைக்கிற பேர் என்னது? ஓரியண்டல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்றது அதுக்கு வந்து பேர் வைக்கிறாங்க. அதை வந்து யார் தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்னா அனிதா பவாஸ்கர் அப்படின்றவங்க தான் தொடங்குறாங்க. இங்க நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நிறைய இடத்துல வந்து கிடைக்காது. ஸோ உங்களுக்காக தேடி எடுத்திருக்கேன். அனிதா பவாஸ்கர் அப்படின்றவங்க தான் தொடங்குறாங்க. ஸோ இங்க கல்கத்தாங்க. சரிப்பா? அப்போ 18 நீங்க கல்கத்தால என்ன பண்றீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து தொடங்கிட்டீங்க. ஸோ இன்சூரன்ஸ் வந்து போட்டுக்கோங்க, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். இதுல வந்து நீங்க பயங்கரமா பயனடையலாம். உங்க சேரை பாதுகாக்கலாம், உங்க வீட்டை பாதுகாக்கலாம், உங்க காரை பாதுகாக்கலாம், உங்களை பாதுகாக்கலாம், உங்க பிள்ளைக்குட்டியை பாதுகாக்கலாம், உங்க அப்பா அம்மாவை பாதுகாக்கலாம். அப்படி இப்படி பில்டப்பை கொடுத்துட்டாங்க. இந்த 23ஆம் குடிகேசியில வந்து பார்த்துருக்கீங்களா,
இந்த ஆடு போட்டு மக்களை வந்து ஏமாற்றுவாங்க. ஸோ அப்போ வந்து இவர் வந்து அதெல்லாம் திருத்துவார்ல. அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, பல பிரச்சாரங்களை பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி இங்கிலாந்துக்காரவங்க அவங்களுக்கே தெரியும். ஸோ பயங்கரமான மூளை இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே. ஸோ பயங்கரமாக வந்து இந்த இன்சூரன்ஸ் வந்து ஊற்றி விட்டாங்க. உடனே நம்ம மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் வந்துருச்சு. ஓகே, அப்போ நம்ம இதை வாங்கினா நம்ம வந்து செக்யூர் ஆகிடுவோம். ஸோ இது கூட இதை நம்ம வந்து வாங்கிக்கலாமே, நம்மளுக்கு வந்து கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு வாங்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. வாங்க போகிறாங்க. ஆனால் நம்ம மக்களால் வாங்குற அளவுக்கு அந்த இன்சூரன்ஸ் வந்து இல்லை. என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம மக்கள் வாங்கினாலுமே நம்ம மக்கள் மண்டையில வந்து ஒரு பெரிய இடி மாதிரி விழுகுது. என்னது இந்த பிரீமியம் அப்படின்றது. பிரீமியம்னா முதல்ல நீங்க கட்டக்கூடிய ஒரு ஸ்மால் அமௌண்ட். சரி, ஒரு ஸ்மால் அமௌண்ட் தான் அந்த பிரீமியம் அப்படின்றான். அந்த பிரீமியம் என்ன பண்றாங்க, நம்ம மக்களுக்கு எக்ஸ்ட்ரா 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 அப்படின்னு சொல்லி நிறைய பிரீமியமா நம்ம மக்கள் மேல வந்து தெளிக்கிறாங்க. அதனால என்ன பண்ண முடியல, நம்ம மக்களால அந்த இன்சூரன்ஸ் வந்து வாங்க முடியல. அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம மக்கள்கிட்ட வாங்கணுன்ற ஆசை இருக்கு, பட் வாங்க முடியல, எக்ஸ்ட்ரா பிரீமியம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மக்கள் வந்து தயங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த 1818 சரி, அப்படியே அந்த காலம் வந்து தொடருது. அப்ப என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1870 ஸோ மக்களுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் வந்து வருது. எல்லாருமே எப்படின்னா வடிவல் மாதிரி அப்பாடா அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாம்பே மியூச்சுவல் லைஃப் அஷூரன்ஸ் சொசைட்டி அப்படின்றது வந்து உருவாக்கப்படுது. பாம்பே மியூச்சுவல் லைஃப் அஷூரன்ஸ் சொசைட்டி அப்படின்றது வந்து உருவாக்கப்படுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இதுல. இங்க நீங்க என்ன நோட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாம்பே மியூச்சுவல் லைஃப் அஷூரன்ஸ் சொசைட்டி அப்படின்றதா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட். ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஒரு இன்சூரரா உருவானது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாம்பே மியூச்சுவல் லைஃப் அஷூரன்ஸ் அப்படின்றவங்க தான். ரொம்ப ரொம்ப முக்கியம். 1870 இந்தியாவோட ஒரு கம்பெனி. புரியுதா? இது வரைக்கும் வந்து பிரிட்டிஷ்குரியது, பட் இந்தியாவுக்காக கொண்டு வரப்பட்ட முதல் கம்பெனி 1870. ஸோ அதனுடைய பேர் என்ன அப்படின்னா, பாம்பே மியூச்சுவல் லைஃப் அஷூரன்ஸ் சொசைட்டி அப்படின்றதான். அதை தொடர்ந்து என்ன பண்ணப்படுதுன்னா 1896 பாரத் இன்சூரன்ஸ் கம்பெனி பாரத் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்றது 1896 கொண்டு வரப்பட்டது. முதல்ல வந்தது என்னது 1870, அதுதான் பாம்பே மியூச்சுவல் லைஃப் அஷூரன்ஸ் சொசைட்டி அப்படின்றது. அதான் இந்தியாவோட முதல் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஒரு இந்தியாவோட கம்பெனி அப்படின்னு நம்ம வந்து பெருமையா சொல்லிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா வர ஆரம்பிக்குது. 1896 பாரத் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்றது உருவாகுது. சரி, இப்ப இவங்க எல்லாம் தொடங்கிட்டாங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இது எல்லாமே பிரிட்டிஷ்காரை வந்து கொண்டு வந்தது. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, இது எல்லாமே வந்து புழக்கத்துக்கு வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த காலகட்டத்தில் எப்போ 1905 இருந்து 1907, இந்த 1905 1907 இந்த காலகட்டம் தான் இந்தியாவில் என்ன ஒரு மூவ்மெண்ட் வந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னா, சுதேசி மூவ்மெண்ட் அப்படின்றது வந்து கிரியேட் ஆச்சு. நீங்க இந்தியன் படம் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசன் வந்து அவங்களும் வந்து மீட் பண்ற ஒரு சீனை வந்து அங்கே தான் வச்சிருப்பாங்க, சுதேசி மூவ்மெண்ட் தான் வச்சிருப்பாங்க. இந்தியாவில் நம்ம நாட்டு பொருளை வந்து யூஸ் பண்ணும். இப்போ அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆத்ம நிர்பர் பாரத்னானது செல்ஃப் ரிவலண்ட் ஆஃப் இந்தியா. இன்னைக்கு ஆத்ம நிர்பர் பாரத் படி பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஓனா ட்ரோன் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆத்ம நிர்பர் பாரத் நம்ம இந்தியா வந்து ஒரு பூர்த்தி பண்ண ஒரு நாடா வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வருஷம் ஜனவரி 26 இந்தியாவினுடைய குடியரசு தினத்தை வந்து முன்னிட்டு இந்தியாவில் வந்து உமன்ஸ்க்கான பைக் ரைட், உமன்ஸ்க்கான ஏர் ஷோ, உமன்ஸ் வச்சு நிறைய வந்து ஏர் ஷோ வந்து பண்ணாங்க. நம்ம இந்தியாவால் தயாரிக்கப்பட்ட கன்ஸ், ஷூட்டர் கன்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. இது வரைக்கும் பிரிட்டிஷ் கன் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து இந்தியாவோட கன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு தூரம் நம்ம ஆத்ம நிர்பர் பாரத்தை வந்து நம்ம இப்போ வந்து கொண்டு வந்தோம். பட் ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா 805 807 நம்ம இந்தியன் ப்ராடக்ட்டை தான் நம்ம வந்து வாங்கணும். ஏன்னா வந்து போயிட்டு பிரீமியம் வந்து இங்கிலாந்துக்காரன் கட்டணும், இங்கிலாண்டோட பிரீமியம் நான் ஏன் யூஸ் பண்ணும், அவனோட கொள்கைகளை நான் ஏன் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கிளர்ச்சி வந்து வருது. அந்த கிளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு பொருளுக்கு மட்டும் அல்லாம நம்மளுடைய இந்த இன்சூரன்ஸ்லயும் ஒரு திருப்பத்தை வந்து ஏற்படுத்துது. அப்ப இன்சூரன்ஸ்ல வந்து திருப்பத்தை ஏற்படுத்துறோடையும் ஒரு சில கம்பெனிஸ்லாம் வந்து உருவாகுது. என்னென்ன கம்பெனிஸ் வந்து உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யுனைடெட் இந்தியா மெட்ராஸ் அப்படின்றது வந்து உருவாகுது. முதல்ல உருவானது என்னது அப்படின்னா யுனைடெட் இந்தியா மெட்ராஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து உருவாச்சு நம்ம மெட்ராஸ்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேஷனல் இந்தியன் அண்ட் நேஷனல் இன்சூரன்ஸ் கல்கத்தா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், நேஷனல் இந்தியன் அண்ட் நேஷனல் இன்சூரன்ஸ் கல்கத்தா. ஓகேவா? ஸோ நேஷனல் இன்சூரன்ஸ் அண்ட் நேஷனல் இந்தியன் அண்ட் நேஷனல் இன்சூரன்ஸ் கல்கத்தா.
அடுத்து கோஆபரேட்டிவ் அஷூரன்ஸ் ஆஃப் லாகூர். லாகூர் உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் தெரியும். லாகூர் அப்படின்ற ஒரு பிளேஸ் பஞ்சாப்ல வந்து இருக்கிறது. சரியா, லாகூரின் பஞ்சாப்லையும் வந்து உருவாக்கப்படுது. எந்த ஆண்டு சார் இந்த ரெண்டுமே, இந்த 3 1 2 3 இது கொண்டு வரப்படுது அப்படின்னா 1806 இந்த 3மே வந்து கொண்டு வரப்படுது. சரியா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி மூவ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்தியன்ஸ் பொருளை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1806, அடுத்து 1807. 1807ல ஒரு கம்பெனி உருவாகுது. அந்த கம்பெனி பேர் வந்து இந்துஸ்தான் கோஆபரேட்டிவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. சரி, இந்துஸ்தான் கோஆபரேட்டிவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இதை வந்து எங்க சார் பில்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் போயட் வந்து இருக்காருல்ல, ஸோ ரவீந்திரநாத் தாகூர் வீட்டில் தான் இது வந்து உருவாக்குனாங்க. அதுவும் எங்கன்னா கல்கத்தால தான் வந்திருக்கு, ரவீந்திரநாத் தாகூரோட பிளேஸ்ல. ஸோ அப்போ வந்து இந்தியன் மர்கண்டைல் ஜெனரல் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் சுதேசி லைஃப், அதாவது லேட்டர் ஆஃப் பாம்பே லைஃப்னு சொல்லுவாங்க. சுதேசி லைஃப் எப்படி சொல்றாங்க, லேட்டர் ஆஃப் பாம்பே லைஃப். அது எல்லாமே இந்த 1807க்கு அப்புறம் தான் கொண்டு வரப்படுது. சரியா, சுதேசி மூவ்மெண்ட் அப்படின்றத சுதேசி லைஃப் என்ன சொல்றாங்க, லேட்டர் ஆஃப் பாம்பே. ஸோ இந்த பாம்பே வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணதை வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்குமே சரி ஓகே இவ்வளோ இன்சூரன்ஸ் கம்பெனி வந்துருச்சு, உடனே எல்லாத்துக்குமே ஒரு திங்கிங், எப்படா இவங்க எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குழப்பம் வந்து வந்துருச்சு. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1912. ஸோ 1912ல ஒரு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு முடிவு பண்றாங்க. சரி ஓகே, இப்ப நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து உருவாயிருச்சு அப்படின்னா என்ன பண்றான், அவன் இஷ்டத்துக்கு இவன் ஒரு ரேட்டை சொல்றான், இவன் ஒரு ரேட்டை சொல்றான், அவன் ஒரு ரேட்டை சொல்றான், மக்களுக்கு இங்கிட்டு போறது அங்கிட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குழப்பம் வருது. அப்ப மக்கள் எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணணும், மக்கள் எல்லாத்தையும் ஒரே பாதப்படுத்தணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா 1912 லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆக்ட். நல்லா கவனிக்கணும், லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆக்ட் அண்ட் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆக்ட் அப்படின்றது, லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆக்ட் அண்ட் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆக்ட் அப்படின்றது வந்து 1912 நம்ம இந்தியாவுக்குள்ள கொண்டு வராங்க. சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க வந்து இது வந்து கம்பெனிஸ் ஆக்டோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இது லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆக்ட் அண்ட் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆக்ட் அப்படின்றது. அதுக்கப்புறம் 1928. இந்த 1928ல என்ன சார் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு டேட்டாவெல்லாம் உங்க கம்பெனில வந்து ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க, நிறைய பேர் உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து போட்டிருப்பாங்க, அதனுடைய டேட்டா கலெக்டனோட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணணும். லைஃப் இன்சூரன்ஸா இரு, நான் லைஃப் இன்சூரன்ஸா கூட இரு, பட் ஆனா என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஆக்டுக்குள்ள டேட்டா எல்லாத்தையும் ப்ராப்பரா கலெக்ட் பண்ணி வை அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ட் பண்ணிட்டாங்க, நிறைய வந்து உருவாயிட்டாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா 1938 நிறைய கம்பெனி உருவாயிடுச்சு. அப்போ அந்த கம்பெனி எல்லாத்தையுமே லீகலைஸ் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக அந்த லீகலைசேஷன் ஆஃப் த கன்சல்டேஷன், அவங்க அதாவது லீகல் படுத்தி கரெக்டாக வந்து அவங்களுடைய அப்ஜெக்டிவ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக பண்றாங்களா அப்படின்றத வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு ஆக்ட் வந்து போடப்பட்டது. அது எப்போ அப்படின்னா 1934. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 1914 1914 அதிகமான கம்பெனிகள் வந்து இந்தியாவுக்குள்ள உருவாகுது. அதனாலதான் 1928 என்ன பண்ணாங்க, ப்ரொடெக்டட் டேட்டா ஆக்ட் அப்படின்றத வந்து போட்டாங்க. 1938 என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த என்ன சொல்ல அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்றது, அதை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றதை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1950 சில பல அப்பாலஜிஸ் வந்து அந்த ஆக்ட்ல வந்து பண்ண வேண்டியது இருந்தது. அதை எல்லாத்தையுமே இந்த 1950 வந்து பண்ணாங்க. அதற்கு பின்னால் என்ன நடந்துச்சு அப்படின்னா 1956 வந்துச்சு. இந்த 1950 என்ன பண்ணாங்க, இங்க சில பல தவறுகள் இருந்துச்சு, அதுக்கு அப்பாலஜிஸ் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1956. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் 1956 இந்தியாவில் 245 இந்தியன் இன்சூரன்ஸ் அண்ட் ஃபாரின் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து உள்ள வருது. அதுதான் என்ன சொல்லப்படுது அப்படின்னா எல்ஐசி ஆக்ட், அதாவது the act formed by the parliament government. அதுதான் என்ன சொல்லப்படுது அப்படின்னா எல்ஐசி ஃபார்மேட், அதாவது the Indian Insurance Company Act அப்படின்னு சொல்லி சொல்றது 1956 வந்து ஃபார்ம் செய்யப்படுது. ஸோ அப்போ எல்ஐசியோட ஃபார்மேஷன் நமக்கு தெரியும் 1956. சரியா, ஸோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு 1956 வரைக்கும் இன்சூரன்ஸோட ஹிஸ்டரி வந்து வரும். ஓகே, இதுக்கு பின்னால என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து உள்ள வருவாங்க. அதை இன்னொரு தான் வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த 1900 இந்த இது இருக்கு பார்த்தீங்கன்னா 28 38 இப்படி ஞாபகம் 14 28 38 50 56 இப்படி நல்லா புரியுதா? நல்லா புரியுது, திருப்பி சொல்லுங்க, கூட சேர்ந்து சொல்லுங்க. 12 14 28 12 14 28 38 50 56 12 14 28 38 50 56. இதுதான் என்ன நடக்குது அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் ஹிஸ்டரியில ஒரு முக்கியமான ஒரு நாள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் இன்சூரன்ஸை பற்றி நம்ம வந்து டீட்டெயில்ஸாக வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஸோ மறக்காம கீழே வந்து உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ல வந்து போட்டுவிடணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தலா பை பை. மறக்காம ஒரு சின்ன ஒரு ஹெல்ப், எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகே, தலா பை பை.
ஹலோ எவ்ரிவன். ஸோ வெல்கம் டு கேஆர் லாஜிக். ஸோ நான் உங்கள் மணி. மக்களே, நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த இன்சூரன்ஸ் அவேர்னஸ் அப்படின்றது வந்து டாபிக் வைஸ் கவர் பண்ணிட்டு வரோம். ஸோ அதே தொடர்ந்து இன்னைக்கு வந்து பார்ட் 3 வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 3ல நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இந்தியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை பற்றி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம். பட் ஆனால் அதில் வந்து மெயின் பார்ட் வந்து எது அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இந்த இன்சூரன்ஸாக இருக்கட்டும், பேங்காக இருக்கட்டும், இப்படி நிறைய செக்டார்ஸ் வந்து வந்துருச்சு. இந்த எல்லா செக்டாரும் வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்றது. அதாவது ஃபினான்ஷியல் மார்க்கெட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பண புழக்கங்களை விடுறது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எனக்கு பணம் கிடைக்கிறத வச்சு நான் என்ன பண்ணுவேன், ஏதாவது வாங்குறதா இருக்கட்டும், வாங்கினவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு இன்னொருத்தனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான், இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான். இப்படி வந்து ஒரு பணம் வந்து சர்க்குலேஷன் ஆகுறதுக்கு பேர் தான் வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட். புரியுதா? பணம் எப்படி இருக்கணும், இப்படி சுற்றி 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 வந்துக்கிட்டே இருக்கும், என்கிட்ட உங்ககிட்ட போகும். அதான் சொல்லுவாங்கல்ல, பணம் வந்து 10 அடி பாயும். பணம் வந்து ஒரு ஆள்கிட்ட வந்து இருக்காது, அது வந்து காற்று மாதிரி, இங்கே போவோம் அங்கே போவோம் அப்படி சொல்லுவாங்களா. அந்த மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பணம் வந்து புழங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்தியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை வந்து 2 டேர்மாக வந்து பிரிப்பாங்க. ஒன்று என்னது அப்படின்னா லாங் டேர்ம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வந்து பிரியாணி சாப்பிட போறோம் அப்படின்னா அது வந்து ஷார்ட் டேர்ம். இதுவே நான் பிரியாணி கடையை வைக்க போறேன் அப்படின்னா அது வந்து லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அதுல படி பார்க்கும்போது இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்றதுக்கு நம்ம வந்துருவோம். ஸோ இந்தியானாலே நம்ம எங்க வந்துடும், ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்றதுக்கு வந்துடும். அப்ப இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்னா இப்பதான் நான் சொல்லி வாய கூட முடியல, என்ன சொன்னேன், ஒரு அமௌண்ட் வந்து ஃப்ளோ ஆகுறது. அப்ப என்னன்னா மணியோட ஒரு ஃப்ளோ தான். இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற இந்த அமௌண்ட் நாளைக்கு உங்ககிட்ட வரும், உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் வந்து இன்னொருத்தட்ட போகும். இது எல்லாத்துக்கும் காரணம் யாரா இருப்பான், பணத்தை அடிக்கிற இந்த ஆர்பிஐ இருப்பான், கவர்மெண்ட் அதை இஷ்யூ பண்ற கவர்மெண்டா இருப்பான். அப்ப நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா பணம் எப்படி சார் இப்ப என்கிட்ட இருந்து உங்ககிட்ட போகுது, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, என்கிட்ட ஏதோ ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் உங்ககிட்ட இல்லை. கரெக்டா புரியுதா? என்கிட்ட இருக்கிற ஒரு பொருள் உங்ககிட்ட வந்து இல்லை. அப்ப பணம் எப்பயுமே எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னா, பணம் வந்து காத்து மாதிரி. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்ப எப்படின்னா, இப்ப பணம் வந்து ஒரு காத்து மாதிரி. அதை எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சர்ப்ளஸ் செக்டார்ல இருந்து ஒரு டிஃபிசிட் செக்டார் வரையா தான் பணம் வந்து போகும். பணம் எப்படி ஃப்ளோ ஆகுது, ஒரு சர்ப்ளஸ் செக்டார்ல இருந்து டிஃபிசிட் செக்டார் வழியா தான் பணம் வந்து ஃப்ளோ ஆகும். அப்ப சர்ப்ளஸ் செக்டார்னா என்ன அப்படின்னா, லைக் காத்து தான். காத்து என்ன பண்ணும், ஒரு அழுத்தமான காற்று அழுத்தமான பகுதியில இருந்து இப்படி இருந்து சர்ன்னு என்ன பண்ணும், காத்து அழுத்தம் குறைந்த பகுதியை நோக்கி பாயும். அப்ப பணம் எங்க எக்ஸஸா இருக்கும். அப்ப சர்ப்ளஸ்னா இந்த ஒரு வார்த்தையை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. சர்ப்ளஸ்னா என்னது, எக்ஸஸ் ஆஃப் அமௌண்ட். ஓகே, எக்ஸஸ் ஆஃப் அமௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து ஒரு ஃபுட் கம்பெனி வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 10 ரூபாய் அப்படின்ற மாதிரி நான் என்ன பண்றேன், 200 ஃபுட்டை வந்து விற்கிறேன். எனக்கு வித்துருச்சு. இப்போ எனக்கு எவ்வளவு லாபம் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா, இப்போ வந்து நான் எதிர்பார்த்தது வந்து எனக்கு 200 கோடி ரூபாய் லாபம். ஆனா என்ன பண்ணுது, எனக்கு வந்து 210 கோடி ரூபாய் லாபம் வந்து வருதுல. அப்போ 10 கோடி எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா வருது. அப்ப அந்த 10 கோடியை வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ 10 கோடி எனக்கு எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க. 180 தான் வச்சு வித்தாலே, 180 ஃபிஷ்ஷை வித்தாலே எனக்கு வந்து 200 கோடி ரூபாயில இருந்து 210 கோடி ரூபாய் லாபம் வந்துருச்சு. அப்ப மிச்சம் இருக்கிறத வச்சும் நான் என்ன பண்ணலாம், இன்னும் நிறைய லாபங்கள் ஈட்டலாம். அப்ப நம்மகிட்ட இருக்கிறத தாண்டி எக்ஸஸான ஒரு அமௌண்ட் பேர் என்ன சொல்றாங்க, சர்ப்ளஸ்ன்னு சொல்றாங்க. இதுவே டிஃப்ளஸ் அப்படின்னா, இப்ப நம்ம இந்தியனுக்கு வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து கட்டடம் கட்டுறது, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டுக்காக, ஓகேவா, அப்படி இல்லைன்னா ஆவாஸ் யோஜனா வச்சுக்கோங்க, வீட்டு வசதி திட்டத்துக்கு, ஓகேவா. இப்ப வீடு கட்டி தரதுக்காக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2019ல ஒரு 200 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. சரிங்களா, 2019ல. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் 2019 என்ன ஆயிடுச்சு, கொரோனா வந்துருச்சு. அப்ப என்ன ஆயிடுதுன்னா, இப்ப பாத்தீங்கன்னா சிமெண்டோட ரேட்ல இருந்து எல்லாத்தோட ரேட்டும் வந்து டபுள் மடங்கு கூடிருச்சு. அப்ப இந்த 200 கோடி ரூபாய் அப்படின்றது இப்ப எவ்வளவா இருந்திருக்கும், 400 கோடி ரூபாய் நமக்கு வந்து தேவைப்படும். அப்ப இங்க என்ன பண்ணுது, பணத்தோட மதிப்பு அதிகமாயிருச்சு. அப்ப அங்க பணத்தோட தேவை வந்து இருக்கு. அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டெபிசிட் செக்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது தேவையை விட கம்மியா இருக்கிறது, நமக்கு தேவையான அமௌண்ட்டை விட கம்மியான அமௌண்ட் வந்து வரதுக்கு பேர் தான் வந்து டெபிசிட் செக்டார் அப்படின்னு அழைக்கப்படுது. அப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப ஃபினான்ஷியல் மார்க்கெட்னாலே 2 விஷயம் தான், சர்ப்ளஸ், டெபிசிட். சர்ப்ளஸ்னா என்னது, எக்ஸஸ். டெபிசிட்னா என்னது, லோ ஆஃப் அமௌண்ட். இப்போ அடுத்து இது வரைக்கும் உங்களுக்கு நார்மலா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இந்த எக்ஸஸா இருக்க பார்ட்டை ஃபுல்லா நான் அடிச்சிடறேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எழுதி இன்னைக்கு வந்து நல்லா டீப்பா வந்து நான் சொல்லித்தரேன். அப்பனாதான் உங்களுக்கு நல்லா வந்து புரியும். சரியா? இப்போ நான் இந்த பார்ட் வரைக்கும் அடிச்சிடுறேன். ஏன்னா சர்ப்ளஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, டிப்ளஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, டெபிசிட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு.
இப்போ ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்னாலே ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை 2 டைப்பாக வந்து பிரிப்பாங்க. இதனுடைய டைப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று என்ன சொல்கிறான் அப்படின்னா கேபிட்டல் மார்க்கெட்னு சொல்லுவான், இன்னொன்று என்ன சொல்லுவான் மணி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் கேபிட்டல்? ஒரு கேப்டன் வச்சுக்கோங்களேன். ஒரு கேப்டன்னா என்ன பண்ணுவாரு, டக்குன்னு ஒரு ஆளை கேப்டனா மாத்திடுவீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட மை ஃபேவரட் வச்சுக்கோங்க, இந்த எல்லாருக்குமே ஃபேவரட்டான டோனி வந்து உள்ள கிரிக்கெட் விளையாட உடனேயுமே என்ன பண்ணிட்டாங்க, டோனியை கேப்டன் ஆகிட்டாங்களா? விராட்டை உடனே கேப்டன் ஆக்குனாங்களா? ஆக்க மாட்டாங்க. அப்ப என்னன்னா நீங்க கேப்டன் ஆகணும்னா என்னன்னு ஒரு லாங் டேர்மா விளையாண்டு இருக்கணும், அல்லது ஒரு மீடியம் ஆஃப் டைம்ல வந்து அவங்க வந்து விளையாண்டு இருக்கணும். அப்ப அவங்களுடைய கேபபிள் எப்ப நமக்கு தெரியும், அவங்க எவ்வளவு நாள் விளையாண்டுருக்காங்க அப்படின்றத வச்சுதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்போ கொஞ்சமாச்சும் ஒரு 4 வருஷம், ஒரு 8 வருஷம் இந்த மாதிரியாவது அவங்க விளையாண்டா மட்டும்தான் அவங்க வந்து கேப்டனாவே மாறுறாங்க. அது மாதிரிதான் கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்றது. இது யாருக்கு இடையில வந்து பிசினஸ் வந்து சேல் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் அண்ட் லாங் டேர்ம் வந்து யாரெல்லாம் வந்து பிசினஸ்ல இருக்காங்களோ அவங்களுக்கு தான் என்ன பண்ணுது அப்படின்னா சேவிங்ஸ் அப்படின்றது வந்து பண்ணிட்டு இருக்கு. புரியுது? நல்லா கேப்டன் அப்படின்னாலே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டோனி அப்படின்றவர் உடனே கேப்டன் ஆகல, ஓகேவா? ஸோ அவர் கொஞ்ச நாள் ப்ராக்ரஸ் வந்து பண்ணனாலதான் அவரால் கேப்டன் ஆக முடிஞ்சுச்சு. அப்போ அதை வந்து 2 பார்ட்டா வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஸ்டாக் மார்க்கெட், எடுக்கிறது பாண்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்டாக் மார்க்கெட்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இன்னைக்கு இருக்கிற ஷேர் மார்க்கெட்ல இருந்து எல்லாமே வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றத பத்தி நான் செப்பரேட்டா ஒரு வீடியோவே போடுறேன். இன்னும் என்ன டெப்த்தாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாண்டுனா உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து கிரீன் பாண்டு, சோஷியல் பாண்டு, சொசைட்டி பாண்டு, மணி பாண்டுல இருந்து எல்லா பாண்டும் இருக்கு. ஒரு என்ன சொல்ல அப்படின்னா இத்தனை நாள் வரை நீ எனக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்புறம் இதுல இந்த கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்றதுல எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா நீங்க விற்கக்கூடிய ஷேர்ஸ், அப்படி இல்லைன்னா நீங்க வாங்கக்கூடிய ஷேர், அப்புறம் நீங்க இஷ்யூ பண்ணக்கூடிய பாண்டு, சரி, அப்புறம் நீங்க வாங்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டு, அடுத்து கவர்மெண்ட் சேல் பண்ற செக்யூரிட்டி, இது எல்லாமே உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்றதுக்குள்ள வந்துருது. இப்போ உங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்றது இது நார்மலா எதெல்லாம் வந்து இதனுடைய ஃபங்க்ஷனை வந்து வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டால தான் நீங்க வாங்கக்கூடிய பொருளோட ப்ரைஸை வந்து டிட்டர்மைன் பண்றாங்க. நீங்க என்னென்ன பொருள் வாங்குறீங்களோ அந்த பொருளோட ப்ரைஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து எவ்வளோ ஃபண்டு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும், அந்த ஃபண்டோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாத்தையுமே எதுதான் சொல்லுது, இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் தான் சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஷேரிங் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ரிஸ்க் ஷேரிங்ஸ் இது எல்லாத்தையுமே யார் தான் சொல்றா அப்படின்னா இது ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்றவங்க தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரு ஈஸியான அசஸ் வந்து வச்சுக்கணும்ல, அதுவும் இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் மூலம் தான் கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன வரோம் அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட டைப் வரும். ஸோ அதில் தான் நமக்கு கேபிட்டல் மார்க்கெட்னா மீடியம்லாம். ஸோ அதில் ஸ்டாக் மார்க்கெட், பாண்ட் மார்க்கெட்னு இருக்கு. அதில் ஷேரு, பாண்டு, மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்றது இன்க்ளூட் ஆகுது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதுல முக்கியமானது என்ன, காசு. அந்த காசை பத்தி படிக்கிறது தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மணி மார்க்கெட் அப்படின்றது, ஓகேவா? ஸோ அதை பத்தி நம்ம செப்பரேட்டா சொல்றேன். இப்போ இந்த கேபிட்டல் மார்க்கெட்ல இன்னொரு ஆள் இருக்கான். என்னது அப்படின்னா இந்த கேபிட்டல் மார்க்கெட்டை 2 பார்ட்டா வந்து பிரிக்கிறான். அது என்ன அப்படின்னா பிரைமரி மார்க்கெட், அதுக்கப்புறம் செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு 2 பார்ட்டா பிரிக்கிறாங்க. ஸோ என்னவா பிரிக்கிறாங்க, இந்த கேபிட்டல் மார்க்கெட்டை செகண்டரி மார்க்கெட், பிரைமரி மார்க்கெட்னு பிரிக்கிறாங்க. உங்களுக்கே கொஞ்சம் வந்து திங்க் பண்ணி பாருங்க. பிரைமரினா என்னது, நம்ம எடுத்தோனையுமே பிரைமரி ஸ்கூல் படிக்காம செகண்டரி ஸ்கூல் போக முடியுமா? முடியாது. அப்ப இனிஷியலா என்னை ஒருத்தன் வந்து ஆஃபர் பண்ணுவோம், நான் படிக்கணும் அப்படின்னு நான் எப்ப எனக்கு ஆர்வம் வரும், அந்த பிரைமரி ஸ்கூல்ல போய் ஆ ஆ இ இ அப்படின்னு நான் படிச்சா தானே அதுக்கப்புறம் ஏபிசிடி அப்படி கூட்டெழுத்து பெருக்கெழுத்து எல்லா இடத்துலையும் நான் படிக்க முடியும், கரெக்டா? ஸோ அது மாதிரிதான் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பாத்வே கொடுக்கணும். நிறைய பாத்வேஸை வந்து எனக்கு வந்து உருவாக்கி கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பார்ட்னர்ஸ், எனக்கு இன்னொரு கிளைகள், எனக்கு நான் எவ்வளோ தூரம் வந்து நான் ஆஃபர் பண்ணுறேன், எவ்வளோ தூரம் வந்து நான் வந்து உழைக்கணும், இன்னும் எனக்கு என்னென்னலாம் தேவை, அது எல்லாத்தையுமே யார் உருவாக்கி கொடுக்குறா, இந்த பிரைமரி மார்க்கெட் உருவாக்கி கொடுக்குறான். அப்போ பிரைமரி மார்க்கெட்டில் உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் பார்ட்னர்ஷிப் வந்து கிடைக்கும், மியூச்சுவல் ஃபண்டு கிடைக்கும், மர்ச்சன்ட் பேங்க்ஸ் வந்து கிடைக்கும், அதுக்கப்புறம் நான் ரெசிடென்ட்ஸ் இந்தியன்ஸ் வந்து இருப்பாங்களா, NRI, அவங்களுடைய கார்பரேட் பாடிஸ் வந்து உங்களோட இருக்கும். அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அப்புறம் பப்ளிக்கு நிறைய ஆஃபர் வந்து கொடுக்கலாம். அப்புறம் வந்து பவுன்ஸ் இஷ்யூ பண்ணலாம், நிறைய பவுன்ஸ். இது ஃபுல்லாமே யார் வந்து கொடுக்குறா, பிரைமரி. அப்போ ஃபாரின் பார்ட்னர்ஷிப், மியூச்சுவல் ஃபண்டு, மர்ச்சன்ட் பேங்க், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபாரின் பவுன்ஸ், அப்புறம் NRIஸோட இன்கம், அடுத்து எம்ப்ளாயிஸ், அடுத்து வந்து ஆஃபர் த பப்ளிக்ஸ் ஆஃபரிங், இது எல்லாமே எங்கே சாரும் பிரைமரி மார்க்கெட் அப்படின்றதுல வந்து சாருது, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த பிரைமரி மார்க்கெட் அப்படின்றது முடிஞ்சு. இப்போ பிரைமரி மார்க்கெட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ செகண்டரி மார்க்கெட்னா என்ன,
இப்போ நான் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கிட்டேன். 10,000 ரூபாய் பொருளை நான் அப்படியே வச்சிருப்பேன். நான் என்ன பண்ணுவேன், அது இன்னும் லாபத்துக்கு விற்கணும், இன்னும் எப்படி அதுல இருந்து லாபத்தை ஈட்டணும் அப்படின்னு யோசிக்கிறேன். அதுதான் செகண்டரி மார்க்கெட். சிம்பிள் விஷயம், புரியுதா? நான் வாங்கின பொருளா எப்படி நான் வந்து லாபம் ஈட்ட போறேன் அப்படின்றதான். இப்ப இது ஒரு கம்பெனியா எடுத்துக்கோங்க, இது வந்து ஒரு ஆஃபர் கம்பெனியா எடுத்துக்கோங்க. இந்த கம்பெனிகிட்ட இருந்து நல்லா கவனிங்க, இந்த கம்பெனிகிட்ட இருந்து நான் பாண்டு வாங்குறேன், அந்த கம்பெனிக்கு நான் ஏதோ ஒன்று செலுத்துறேன், ஒரு பிரீமியம் வந்து செலுத்துறேன். அதுதான் இன்வெஸ்டர் ஏ பண்றது. அப்ப ஒரு கம்பெனிட்ட இருந்து நீங்க டைரக்டா வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதான் வந்து பிரைமரி மார்க்கெட். இப்ப நான் என்ன பண்றேன், அதை இன்னொருத்தனுக்கு விற்கிறேன், நான் வாங்கி இன்னொருத்தனுக்கு கொடுக்குறேன். அவன்கிட்ட இருந்து ஷேரை நான் வாங்கி அதுல பாதி ஷேரை நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட இதுக்கு கொடுக்குறேன், என்னோட நான் வாங்கின எந்த கம்பெனியோ அதுக்கு கொடுக்குறேன். அதுக்கு பேர் தான் செகண்டரி மார்க்கெட். புரியுதா? அப்ப செகண்டரி மார்க்கெட்டை ரெண்டு விஷயமா பிரிக்கலாம். ஓவர் த கவுண்டர், அதாவது ஓடிசி மார்க்கெட் அப்படின்னாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓடிசி மார்க்கெட்னா என்னது? ஓவர் த கவுண்டர் மார்க்கெட். அடுத்து த எக்ஸ்சேஞ்ச் ட்ரைடு மார்க்கெட் அப்படின்னு ரெண்டு பார்ட்டா எதை பிரிக்கிறாங்க, செகண்டரி மார்க்கெட்டை வந்து பிரிக்கிறாங்க. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஓவர் த கவுண்ட் மார்க்கெட், அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் த ட்ரைடு மார்க்கெட் அப்படின்றாங்க. இப்போ இதுல என்ன சார் நடக்குது? ஓவர் த கவுண்டர் மார்க்கெட்னா என்ன சார், எக்ஸ்சேஞ்ச் ட்ரைடு மார்க்கெட்னா என்ன சார் அப்படின்னா நல்லா கவனிங்க. நான் ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். என்னன்னா இப்போ ஒரே ஒரு நிமிஷம். இப்போ இந்த ஓவர் த கவுண்டர் மார்க்கெட்னா என்னது? ஓவர் ஏதோ ஒரு விஷயத்து மூலம் நான் வந்து உங்களை என்ன பண்றேன் அப்படின்னா கம்யூனிகேட் பண்றேன். இப்போ ஓவரா இல்லைன்னா இந்த ஒரு வார்த்தை இருக்கு, ஓவரா எக்ஸைட் ஆகுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கேன், நான் இதை கொஞ்சம் அழிச்சிடவா, இதை நான் கொஞ்சம் ரப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இதை கொஞ்சம் ரப் பண்ணுறேன். இங்கே நல்லா கவனிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரியா? ஓவர் த கவுண்டர் மார்க்கெட் அப்படின்றது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இப்போ எனக்கு வந்து என்னுடைய கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாமே என்னுடைய கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அவங்கள நான் ஒரு பில்டப் பண்ணி என்கிட்ட இருக்கிற ஒரு இன்சூரன்ஸோட ஒரு ப்ரீமியமை நான் வாங்க வைக்கணும். என்ன பண்ண போறேன், ஒரு இன்சூரன்ஸோட ஒரு ப்ரீமியமை நான் வாங்க வைக்க போறேன். ஓகேவா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து ஒரு கம்யூனிகேஷன் மீடியத்தை வந்து நான் உருவாக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்யூனிகேஷன் மீடியத்தை வந்து உருவாக்குறேன். அப்ப நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த இடத்துல பிசிக்கலா, ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம், பிசிக்கல் பிரசன்ட் அப்படின்றது வந்து இருக்காது. ஒன்லி த்ரூ த டெலிகாலிங். ஸோ உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெலிகால் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஆன்லைன் கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. சரியா? பிசிக்கலா நீங்க பிரசன்ட் ஆக மாட்டீங்க, டெலிகால் மூலமும் ஆன்லைன் கம்யூனிகேஷன் வந்து பண்ணி உங்களுக்கு ஏத்த மாதிரி, அதாவது கஸ்டமைஸா வந்து பேசுவாங்க. அதாவது எப்படி எப்படின்னா நீங்க எப்படி எல்லாம் கவருவீங்க, உங்களை பேசினா நீங்க எப்படி இந்த இன்சூரன்ஸை பை பண்ணுவீங்க அப்படின்னு நினைச்சிட்டு உங்களை என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரி. ஓகே, உங்களுக்கு ஏத்த மாதிரி. 1 செகண்ட் கைஸ். ஓகேவா? ஸோ நம்ம எங்க விட்டோம், நமக்கு வந்து கஸ்டமைஸா நமக்கு ஏத்த மாதிரி பேசி அதை வந்து சேல் பண்றது தான் வந்து ஓவர் த கவுண்டர். அப்ப இங்க உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப லோவான டிரான்ஸ்பரன்சி தான் வந்து கிடைக்குது. சரியா? இப்ப இதோட உள்டா தான் எக்ஸ்சேஞ்ச் ட்ரைடு மார்க்கெட். நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டைரக்டா ஒரு கம்பெனியோட நீங்க பேச போறீங்க. அந்த கம்பெனி என்ன பண்ணும், பிசிக்கலா பிரசன்ட் ஆகும். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டா எனக்கு இதுதான் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்டை வந்து வச்சிருக்கும். அப்ப அந்த ஸ்டாண்டர்டை நோக்கி தான் என்ன போகும், இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரைடு மார்க்கெட் அப்படின்றது போகும்போது எனக்கு இதுதான் என்னோட ஃபேக்ட், இதை இருந்தா நீ வாங்க, இல்லைன்னா நீ எனக்கு தேவையில்லை அப்படின்றத வந்து கொடுக்குது. அப்போ உங்களுக்கு இந்த டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது எதுல ஹையா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரைடு மார்க்கெட் அப்படின்றதுல தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரைடு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இங்க வந்து கிளைகள் ஒரே ஒரு ஆள் தான். இப்போ இவங்ககிட்ட இருந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய இதை வாங்கிட்டு போகலாம். அதுவே இங்க பாத்தீங்கன்னா இது ஓவர் த டாப் அப்படிங்கும்போது இவன்ட்ட இருந்து இவன் வாங்குவான் அப்படின்ற மாதிரி ஒரு சர்க்குலர்ஸ் மாதிரி இது வந்து போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஓவராலா பார்த்தீங்கன்னா இந்தியனோட ஃபினான்ஷியல் மார்க்கெட். இதுல 2 பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஓவர் த கவுண்டர் மார்க்கெட் அப்படின்றது, அடுத்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரைடு மார்க்கெட் அப்படின்றது. ஓவராலா எல்லாத்தையுமே தெளிவாக நடத்திருப்பேன்னு நம்புறேன். ஸோ இதுல வேற ஏதாவது டவுட் அண்ட் கொரிஸ் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பின் பண்ணுங்க. வேற ஏதாவது கொரிஸ் உங்களுக்கு வந்து இருக்கு, என்னை வந்து கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா mastro_money. இந்த டாபிக் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ்னா என்ன. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தெரியல இன்சூரன்ஸ்னா என்ன, இன்சூரன்ஸ் வந்து எதுக்காக வந்து நம்ம வந்து போடுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராப்பர் டெஃபினிஷன் என்னன்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏடிஓ கிளியர் பண்ணாலும் ஏஓ கிளியர் பண்ணாலும் இன்டர்வியூ போவேன். அப்போ அவங்க கேட்குறாங்க வாட் இஸ் இன்சூரன்ஸ் அப்படின்றத முதல் கேள்வி அவங்களுக்கு வரப்போகுது. அப்போ உங்கள்கிட்ட வந்து யாராவது இன்சூரன்ஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டாங்கன்னா
அதுக்கு முன்னாடி வந்து பார்ட் 1 சரியா, இன்சூரன்ஸ்னால் என்ன, அதனுடைய கிளைகள் என்னென்னு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட வந்து யாராவது கேட்குறாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மணி, இன்சூரன்ஸ்னால் என்னென்னு சொல்லுங்க மணி அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் எப்படி சொல்லுவேன்? இன்சூரன்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் போய் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து என் லைஃப்பை வந்து செக்யூர் பண்ணுற மாதிரி நான் போட்டுக்கிறது இன்சூரன்ஸ் அப்படின்னு சொன்னால் அது ப்ராப்பர் டெஃபனிஷனாக நாட் அட் ஆல். ஸோ அப்போ இன்சூரன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ரொடெக்ஷன். உங்களை ஒரு அதாவது என்ன நடக்கும், நம்ம லைஃப்பில் எப்போனாலும் எது வேணாலும் நடக்கலாம். லைஃப் இஸ் அ அன்எக்ஸ்பெக்டட் ஒன். அப்போ அந்த அன்எக்ஸ்பெக்டட் ஒன் அப்படின்றது என்னவா இருக்கலாம்? என்னுடைய லாஸாக இருக்கலாம், மேபி நான் வச்சிருக்கிற காரை கூட லாஸாக இருக்கலாம், மேபி நான் வச்சிருக்கிற வீடு கூட லாஸ் ஆகலாம், மேபி நான் கூட லாஸ் ஆகலாம். அப்போ உங்களை நல்லா கவனிங்க, இப்போ மணி அப்படின்ற ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய அன்எக்ஸ்பெக்டட் ஒன்றை ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காகத்தான் அந்த லாஸ்ல இருந்து என்னை காப்பாற்றணும், அந்த லாஸ்ல இருந்து என்னோட ஃபேமிலியை காப்பாற்றணும், அந்த லாஸ்ல இருந்து என்னோட பேக்கப்பை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக வரக்கூடிய ப்ரொடெக்ஷனை தான் என்ன சொல்கிறேன்? இன்சூரன்ஸ்னு சொல்கிறேன். இன்னும் ஒரு அழகான வார்த்தை ஆட் பண்ணணும்னா மேனேஜ் யுவர் ரிஸ்க். நமக்கு ரிஸ்க் சாப்பிட்றது ரஸ்க் மாதிரி இருக்கலாம், ஆனால் நம்மகிட்ட இருக்கிற ஒரு 3 லட்சமோ 4 லட்சமோ போயிடுச்சு அப்படின்னா அந்த 4 லட்சம் ரூபாயை மேனேஜ் பண்ணணும்ல. அப்போ அது ஒரு பெரிய டாஸ்க், அது ஒரு பெரிய ரிஸ்க். அப்போ அந்த மாதிரி இருக்கிறத நான் மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமும் எனக்கு எதுலேருந்து கிடைக்குது? இந்த இன்சூரன்ஸ் அப்படின்றது தான் கொடுக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களை தடுத்து காப்பாற்றும், சண்டை போடும். யாருக்கு அகைன்ஸ்டாக சண்டை போட போகுது? இந்த அன்எக்ஸ்பெக்டட் ஒன். அதாவது அன்எக்ஸ்பெக்டட் ஒன் அப்படின்னாலே அதில் நான் இப்போ சொன்ன எல்லாமே வந்துடும், லாஸ் எல்லாமே வந்துடும். அப்புறம் நம்மளுடைய லாஸுக்கு அகைன்ஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ 3 விஷயத்தை நீங்கள் வந்து சொல்லியிருக்கணும். ப்ரொடெக்ஷன், மேனேஜ் தி ரிஸ்க் அண்ட் லாஸ் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் அப்படின்றது தான் இன்சூரன்ஸ் அப்படின்றது. புரியுதா? உங்களை பாதுகாக்கும், உங்களை மேனேஜ் பண்ணும், உங்களை அன்எக்ஸ்பெக்டட்ல இருந்து உங்களை சண்டை போட்டு நிப்பாட்டுறதுக்கு பேர் தான் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இன்சூரன்ஸை நம்ம எது வழியாக வாங்குறோம் அப்படின்னா பாலிசி அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த இன்சூரன்ஸ் அப்படின்றத வாங்குவோம். அப்போ நிறைய பேருக்கு வந்து பாலிசினா என்ன அப்படின்னு தெரியல. நல்லா கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ணுறாரு, பர்சன் ஏ, இவர் பர்சன் 1ன்னு வச்சுக்கோங்க, இவர் வந்து பர்சன் 2ன்னு வச்சுக்கோங்க. வேற கலர் யூஸ் பண்ணுறேன். நல்லா கவனிங்க. இவரை நான் வந்து என்ன பண்ணுறேன், பர்சன் 1ன்னு வச்சுக்கிறேன், இவரை நான் என்ன பண்ணுறேன், பர்சன் 2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த பாலிசி அப்படின்னா என்ன நடக்கும்? இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்சூரர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இன்சூரர்னா யாரு? ஒரு கம்பெனி. லைக் என்னவா இருந்திருக்கலாம், எல்ஐசியாக இருக்கலாம், என்ஐஏசிஎல்லாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அப்போ அந்த கம்பெனியில் இருந்து நான் ₹1 கொடுத்து, நல்லா கவனிங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய் அப்படின்ற ஒரு அமௌண்ட்டை கொடுத்து ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறேன், பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அது லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கலாம், ஜென்ரல் இன்சூரன்ஸாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். நான் அதை என்ன பண்ணுறேன், பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ நான் தான் யார்? அந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கிற நபர். அப்போ என்ன சொல்லுவான்? பாலிசி ஹோல்டர்ன்றான். எனக்கு பாலிசியை கொடுக்குற ஒரு கம்பெனியை பேர் என்ன சொல்கிறான்? இன்சூரர்னு சொல்கிறான். அப்போ எங்கள் 2 பேத்துக்கு இடையில, அதாவது ஒரு கம்பெனிக்கும் ஒரு பாலிசி ஹோல்டருக்கும் இடையில நடைபெறக்கூடிய கான்ட்ராக்டுக்கு பேர் தான். நல்லா புரிஞ்சா? ஒரு கம்பெனிக்கும் ஒரு கம்பெனிக்கும் ஒரு பாலிசி ஹோல்டருக்கும் இடையில நடைபெற கான்ட்ராக்ட் தானே சொல்கிறோம் பாலிசின்னு சொல்கிறாங்க. அப்போ பாலிசினா நீங்கள் என்னன்னு சொல்லணும்? கான்ட்ராக்ட் பிட்வீன் த கம்பெனி அண்ட் த பாலிசி ஹோல்டர் அப்படின்றது தான் உங்களுக்கு என்னது பாலிசி அப்படின்னு அழைக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் மார்க்கெட் அப்படின்றது இதில் ஒன் ஆஃப் த டாப்பிக்காக வந்திருக்கு. அப்போ இந்த ஃபினான்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் உலகம் முழுவதும் இந்த ஃபினான்ஸ் அப்படின்றதும் இந்த இன்சூரன்ஸ் அப்படின்றதும் எப்படி ப்ளே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டைம் டு டைம் மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதானி குரூப் கூட எடுத்துக்கோங்க. அதானி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம் அதானி இஸ் கிங் ஆஃப் அப்படின்ட்டு இருந்தார். இதில் ரினியூவபிள் எனர்ஜியாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங் சேலாக இருக்கட்டும், இந்த மாதிரி. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருந்து பல கம்பெனிகள் அதானியை வந்து பின்னுக்கு தள்ளிட்டாங்க. அதானியோட இது வந்து படு தோல்விக்கு வந்து போயிட்டு இருக்கு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஃபினான்ஸ் அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கனாலே அது எப்படி இருக்குமா? டைம் டு டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ இந்த வார்த்தை ரொம்ப 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 முக்கியம், டைம் டு டைம் அப்படின்ற ஒரு வார்த்தை. அப்போ நம்ம இந்தியனுடைய ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா ஒரு அவேர்னஸை வந்து கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கு. யாருக்கு இந்த அவேர்னஸ் வந்து கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் யூனிட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியாக இருக்கலாம், இல்லை நானாக கூட இருக்கலாம். நான் ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணலாம். ஒரு ஆண்டர்பிரனர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்களா, சிறு குறு தொழில் தொடங்குறவங்க நிறைய இருப்பாங்க, லைக் எம்எஸ்எம்இ, எஸ்எம்இ, இவங்க எல்லாருமே இருப்பாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கள 2 விஷயமா பிரித்து கொடுக்குது. அப்போ என்ன 2 விஷயமா பிரிக்கும்?
ஒன்று ஷார்ட் டேர்மு, இன்னொன்று லாங் டேர்மு. இப்போ நம்மளோட எய்ம் வச்சுக்கோங்க, 2 விஷயம் இருக்கும். ஷார்ட் டேர்ம் கோல் ஒன்று இருக்கும். இன்னைக்கு மத்தியானம் நான் பிரியாணி சாப்பிட போகிறேன், இது என்னோட ஷார்ட் டேர்ம் கோல். என்னோட லாங் டேர்ம், நான் ஒரு பிரியாணி கடையவே போட போகிறேன் அப்படின்னா அது என்னோட லாங் டேர்ம் கோல். எல்லாருக்குமே பிடிச்சிருக்கானே. நான் இன்னைக்கு பிரியாணி சாப்பிட போகிறேன் அப்படின்னா அது வந்து ஷார்ட் டேர்ம். நான் பிரியாணி கடையவே போட்டுருவேன் அப்படின்னா அது வந்து லாங் டேர்ம் கோல். புரியுதா ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்னைக்கு வந்து எல்ஐசி ஏஓ எக்ஸாம் எழுத போகிறேன், நான் எல்ஐசி ஏஓ கிளியர் பண்ண போகிறேன் அப்படின்றது என்னோட லாங் டேர்ம் கோல். எழுத போகிறேன் அப்படின்றது என்னோட ஷார்ட் டேர்ம் கோல். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிரியாணி கடையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேயா? அது மட்டன் பிரியாணியாக இருந்தாலும் சரி, சிக்கன் பிரியாணியாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீ பிரியாணி சாப்பிட போகிறேன்னா அது ஷார்ட் டேர்ம். பிரியாணி கடையவே உருவாக்க போகிறேன்னா அது வந்து லாங் டேர்ம் கோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து ப்ரீஃபாக வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணி மார்க்கெட் அப்படின்றாங்க. மணி மார்க்கெட் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, மணினால என்னதுப்பா? நான் கிடையாது, சரியா? அமௌண்ட். இந்த அமௌண்ட் வந்து எப்படி வந்து புழங்குது அப்படின்னா, ஒன்று நமக்கு தெரியும், மெயின் சோர்ஸ் யாராக இருப்பா? இந்த ஆர்பிஐ இருக்கும். அப்புறம் இந்த கமர்ஷியல் பேங்க்கு, கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு, இவங்க எல்லாருமே தான் இந்த மணியை வந்து உள்ளே வந்து புழங்க விடுறாங்க. அப்போ அவங்க எல்லாத்துக்குமே வந்து கமர்ஷியல் பேங்க்னா என்னன்னு இருக்கும். கமர்ஷியல் பேங்க்னா என்ன அப்படின்னா, தே ஆர் த லெண்டிங் த மணி டு த பப்ளிக். பப்ளிக்கு வந்து அமௌண்ட்டை வந்து கொடுத்து அதிலிருந்து வர காசை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? ரெவன்யூ வந்து இது பண்ணுவாங்க. அவங்க எப்படியெல்லாம் வந்து பப்ளிக் வந்து லோன் கொடுப்பாங்க அப்படின்னா, லோன் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் இங்கே வந்து முக்கியம். அந்த லோனை அவங்க வந்து கோல்டு லோனாக கொடுக்கலாம், என்ன மாதிரியான லோனை வேணாலும் கொடுத்து அதுல இருந்து காசு சம்பாதிக்கிறவங்க பேர் தான் யாரு? கமர்ஷியல் பேங்க் அப்படின்னாங்க. அதுவே கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்னாலும் இவங்களும் லோன் கொடுப்பாங்க, பட் தே ஆர் ஓன்டு. யாரால இவங்க வந்து ஓன் செய்யப்படுவாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட் கவர்மெண்டால ஓன் செய்யப்படுறாங்க. அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் ரூலு கீழே வராங்க பார்த்தீங்களா, ஓன்டு பை ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா அது வந்து கோஆபரேட்டிவ் பேங்க். ஸோ கமர்ஷியல் பேங்க் அப்படின்றது ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வர மாட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வரும். இதான் அதனுடைய டிஃபரன்ஸ். அடுத்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, இவங்க எல்லாருமே தான் மணி மார்க்கெட் அப்படின்றது வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த வீடியோவில் ஃபினான்ஸ் மார்க்கெட்னா என்ன, அதில் சர்ப்ளஸ்னா என்ன, டிஃப்ளஸ்னா என்ன, அதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு நான் வந்து நடத்துகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய கிளாஸஸ் வந்து வேணும்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு வந்து கொடுத்து ஒரு பூஸ்டப்பை வந்து கொடுங்க மக்களே. அப்போ தான் இன்னும் நிறையா வந்து பண்ணணும் அப்படின்னு எனக்கு வந்து தோணும். ஸோ அடுத்து இதே மாதிரி ஒரு தரமான வீடியோ உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் மணி. தேங்க்யூ ஸோ மச். ஹலோ எவ்ரிவான், ஸோ வெல்கம் டு திஸ் வீடியோ. ஸோ மக்களே, ஒரு சூப்பரான விஷயம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ்னால் என்ன, ஸோ இன்சூரன்ஸ் பாலிசினா என்ன, ரிஸ்க் பில்லர்ஸ்னால் என்ன, ஜென்ரல் இன்சூரன்ஸ்னால் என்ன, அந்த இன்சூரன்ஸ் கார்பரேஷன் எப்படி வந்துச்சு, அதோட சப்சிடி என்ன, பிளா 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 திங்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம், சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3-4 செஷன் வந்து பார்த்துருப்பீங்க. ஐ திங்க் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்சூரன்ஸ் அண்டு ஃபினான்ஷியல் மார்க்கெட்னா என்ன, ஐஆர்டிஐனா என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருப்பீங்க, சரியா? அப்போ வீடியோக்குள்ளே வந்து போவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வாட் இஸ் இன்சூரன்ஸ் அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ கப்ஸா தான் மக்களே, ஒன்றுமே இல்லை. சில பாயிண்ட்ஸ் வந்து எல்லாத்தையுமே போர்டில் வந்து எழுத முடியல, அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை வந்து பிபிடி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்து தான் சொல்ல போகிறேன். வாட் இஸ் இன்சூரன்ஸ் அப்படின்னு பாருங்கள். இப்போ இன்சூரன்ஸ்னால் என்னப்பா என்ன நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், வாட் இஸ் இன்சூரன்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இன்சூரன்ஸ் இஸ் அ ஸ்கீம், இட்ஸ் ப்ரொவைடட் பை த கம்பெனி தட் இஸ் ப்ரொடெக்டிங் அஸ் ஃப்ரம் த ரிஸ்க். தட்ஸ் நாட், அப்படி சொல்லக்கூடாது. ஸோ இப்போ வாட் இஸ் இன்சூரன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ சிம்பிளான ஒரு வேர்ட், நீங்கள் வந்து இன்டர்வியூவில் போகிறப்பையும் சரி எப்பயுமே சரி இந்த வார்த்தையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இன்சூரன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த ரிஸ்க், மேனேஜ் த ரிஸ்க். ஸோ ஒரு மேனேஜ் த ரிஸ்க் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திடீர்னு எனக்கு ஏதாவது ஒரு கஷ்ட காலங்கள் வரலாம், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், இந்த மாதிரி பற்பல விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் நடக்கும் பார்த்தீங்களா? ஸோ இப்போ அது எல்லாத்தையுமே எனக்கு என்ன பண்ண தெரியணும்? மேனேஜ் பண்ண தெரியணும், சரிங்களா? அப்போ அந்த மேனேஜ் பண்ணணும்னா என்ன வேணும்யா? என்ன வேணும் உனக்கு? 4 பேர் வேணுமா, 10 பேர் வேணுமா? அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அ சப்போர்ட் ஃப்ரம் த ஃபினான்ஸ், சரி? அப்போ உங்களுக்கு தேவையான பணங்களை வந்து கொடுக்குறது. அண்ட் தென் அகெயின்ஸ்ட் த அன்எக்ஸ்பெக்டட் ஹேப்பன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரோடு ஆக்சிடென்ட் வந்து நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிறது. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா பெரிய மழை வந்து இப்போலாம் பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பெரிய வெள்ளம் வந்துச்சு, தூத்துக்குடியில் வந்து ஒருத்தவங்களோட வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்துச்சு. இதெல்லாம் என்ன நடக்குது? ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஹேப்பன்ஸ். ஸோ இதுக்கும் வந்து சப்போர்ட் வந்து பண்ணோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து 2 பகுதியாக பிரிக்கலாம். இன்னொன்று என்ன, ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்சூரன்ஸ், அதை வந்து நம்ம பின்னாடி வந்து பார்ப்போம். இப்போதைக்கு இதை மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும், சரிங்களா? அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து மெயின் பார்ட் இட் வாஸ் மேனேஜிங் த ஹெல்த் ரிஸ்க். உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக வரக்கூடியது, லைக் நம்ம டென்டல் செக்கப்பில் இருந்து நம்ம எல்லா விதமான விஷயங்களையும் நம்ம எதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா ஹெல்த் ஓரியன்டாக வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்குள்ளே நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணுறோம்,
சரியா? இப்போ இதெல்லாம் சொல்லிட்டீங்க சார். இப்போ இதை யார் சார் நம்ம எப்படி சார் வந்து பெறுறது? எனக்கு வந்து இப்போ இன்சூரன்ஸ் வந்து வேணும். அப்போ ஹவு ஐ கெட் த இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையா? இப்போ நான் வந்து போயிட்டேன், இப்போ என்னோடய வீட்டில் வந்து ஒரு ஜாமான் வந்து உடஞ்சி போச்சு, அதுக்கு நான் இன்சூரன்ஸ் வந்து போட்டு வச்சுருப்பேன். இப்போ என்னோடய கார் வந்து ஆக்சிடென்ட் வந்து பண்ணிச்சு, சம்திங் ஹேப்பன், அதுக்கு நான் இன்சூரன்ஸ் வந்து போட்டு வச்சுருப்பேன். அப்போ அந்த இன்சூரன்ஸ் போடணும்ல, அப்போ அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ பாலிசி. அதுக்கு பேர் தானே சொல்கிறாங்க இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்றாங்க. புரியுதுங்களா? பாலிசினா நமக்கு என்ன தெரியும், பாலிஸாக இருக்கிறது அப்படின்றத தாண்டி வேறு என்ன அப்படின்னா இட் இஸ் ரிட்டன் த கான்ட்ராக்ட். இது எப்படி சொல்கிறாங்க, ஒரு ரிட்டன் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இன்சூரன்ஸ் பாலிசி இஸ் அ ரிட்டன் கான்ட்ராக்ட் பிட்வீன் த பாலிசி ஹோல்டர். இப்போ யார் இங்கே பாலிசி ஹோல்டராக வந்திருக்கிறாரு? எ பர்சன் கம்பெனி தட் கிவ்ஸ் த பாலிசி. இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ப்ரீமியம், ஒரு ப்ரீமியம் 1000 ரூபா. நான் அதை பற்றி தனித்தனியாக சொல்லுவேன். ப்ரீமியம்னா என்ன, இன்சூரர்னா என்ன, இதை பற்றி நான் செப்பரேட்டாக அடுத்து வர வீடியோவில் சொல்கிறேன். அப்கமிங்கில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, நான் தான் வந்து ஹோல்டர். யார் ஒருத்தர்கிட்ட இன்சூரன்ஸ் வந்து போய் இருக்குது. இப்போ என்கிட்ட தானே இப்போ இதுதான் இன்சூரன்ஸ்னு வச்சுக்கோங்க, நான் இதை பிடிச்சிருக்கேன். இப்போ நான் தான் யார், இன்சூரன்ஸ் ஹோல்டர். அப்போ நான் தான் என்ன பண்ண போகிறேன், ஒரு கம்பெனிகிட்ட இருந்து காசு கொடுத்து அல்லது நான் ஒரு காசை இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஃபார் வாட் ஐ எம் ஃபார் இன்வெஸ்டிங், ஸோ ஐ எம் இன்வெஸ்டிங் ஃபார் கெட்டிங் எ இன்சூரன்ஸ். புரியுதுங்களா? நான் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வைக்கிறேன். எப்போ எனக்கு தேவைப்படுதோ கபால்னு கை திறந்து பார்க்குறேன், அப்படியே எனக்கு வந்து கை கொடுக்குது. புரியுதுங்களா? ஸோ அப்போ அவர் தான் என்னது பாலிசி ஹோல்டர் அண்ட் இன்சூரர். இன்சூரர்னால் யார் அப்படின்னா எனக்கு இன்சூரன்ஸை கொடுக்குறாங்கள, அது எல்ஐசியாக இருக்கலாம், என்ஐஏசிஎலாக இருக்கலாம், அல்லது எதா வேணாலும் இருக்கலாம், ஹெச்டிஎஃப்சியாக இருக்கலாம், எஸ்பிஐயாக இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அவங்க எல்லாருமே இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. சரியா? அப்போ இன்சூரர்னால் யார், பாலிசி ஹோல்டர்னால் யாருன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா? யார் ஒருத்தர் போய் வந்து இன்சூரன்ஸை பணம் கொடுத்து வாங்குறானோ அவன் தான் பாலிசி ஹோல்டர். அந்த பணம் கொடுத்தவனுக்கு இன்சூரன்ஸை கொடுக்குறான் பார்த்தீங்களா, அவன் தான் இன்சூரர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உள்ள என்ட்ரி ஆகுறது வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட் அண்டு இன்சூரன்ஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை பற்றி நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஃபினான்ஷியல் மார்க்கெட்னா என்ன, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் வந்து கேபிட்டல் மார்க்கெட்னா என்ன, மணி மார்க்கெட்னா என்ன, அண்டு ஸ்டாக் பாண்ட்னா என்ன அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்திருப்பேன். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செகண்டரி மார்க்கெட்டில் 2 விஷயம் முக்கியமானதாக நம்ம வந்து பார்த்தோம். என்ன, யாராவது சொல்ல முடியுமா? செகண்டரி மார்க்கெட்டில் நம்ம 2 விஷயம் வந்து பார்த்தோம். அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஓடிசி மார்க்கெட். வாட் இஸ் மீன் பை ஓடிசி மார்க்கெட்? ஸோ ஓடிசி மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓடிசி மார்க்கெட் அப்படின்னா என்னது அப்படின்னா ஓவர் தி கவுண்டர். சரியா? ஓவர் தி கவுண்டர் மார்க்கெட்டிங் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் இடிஎம். ஸோ வாட் இஸ் மீன் பை இடிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடு. ஓகே, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடு மார்க்கெட். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடு மார்க்கெட் இது ரெண்டுமே உங்களுக்கு செகண்டரி மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பெறுது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடு மார்க்கெட் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடு மார்க்கெட் அப்படின்னா த ஸ்டாக் ட்ரேட் கண்டக்டட் வைஸ் அ சென்ட்ரல் பிளேசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வாட் இஸ் ஐம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு நேஷ்னல் ஒரு NYSE அப்படின்றவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் இப்போ வந்து ஒரு நேஷ்னல் கம்பெனி வந்து இருக்குது. அந்த நேஷ்னல் கம்பெனி என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தன்னுடைய என்ன சொல்ல தன்னுடைய ப்ராடக்டை வந்து சேல் பண்ணலாம், அப்படி இல்லைனா பை பண்ணலாம். சரியா? த்ரூ த எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் மூலம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடு மார்க்கெட்டில் என்ன இருக்காது, ஒரு டைரக்ட் கான்டாக்ட் வந்து இருக்காது. புரியுதுங்களா? யார் வாங்குறா யார் பெறுறா எதுவுமே தெரியாது. அது வாட்டை வந்து நடந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடு மார்க்கெட். ஓகே, ஸோ எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடு மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 2 பேர் யார் அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரியவே தெரியும். ஓகே, இப்போ நம்ம 2 விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ஓவர் தி கவுண்டர் அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடு மார்க்கெட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடு மார்க்கெட்டை பற்றி பார்க்குறேன். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடு மார்க்கெட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இங்கே வந்து ஒரு பேங்க் இருக்குது. சரியா? இங்கே ஒரு பேங்க் இருக்குது. இந்த பேங்க்குக்கு நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக வந்து ஒரு ப்ராடக்டை வந்து வாங்கிட்டு போவாங்க. சரியா? இது வந்து பேங்க்கில் இருந்து ஒருத்தர் வந்து இந்த ப்ராடக்டை வாங்குறாரு, வாங்கி அவர் இன்னொருத்தருக்கு வந்து விற்கிறாரு. அவர் என்ன பண்ண போகிறாரு, இன்னொருத்தருக்கு வந்து விற்கிறாரு. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடு மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடு மார்க்கெட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையர் அதுக்கப்புறம் செல்லர் இருப்பாங்கள்ல. பையர் செல்லருக்கு இடையில எந்த விதமான கான்டாக்டுமே இருக்காது. சரியா? இது வந்து ஒரு கவுண்டர் பார்ட்டி ட்ரேடிங்னு சொல்லுவாங்கள்ல. ஒருத்தன்ட்டு வாங்கி ஒருத்தனுக்கு ஒரு சென்ட்ரல் பார்ட்டி ஒருத்தர் இருப்பான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட எடுத்துக்கோங்க.
இப்போ வந்து ரீட்டைலர்னு ஒருத்தர் இருக்கான், அதுக்கப்புறம் ஹோல்செல்லர்னு ஒருத்தர் இருக்கான். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு கடையில் போய் பருப்பு வாங்குகிறேன். நல்லா கவனிங்க, நான் ஒரு கடையில் போய் பருப்பு வாங்குகிறேன். உளுந்தம்பருப்பு இப்போ நான் எவ்வளோக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னா 120 ரூபா கிலோ, 120 ரூபான்னு வாங்கிட்டு வரேன். ஆனால் என்னோட ரிட்டைலர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கியிருப்பார். கரெக்டுங்களா? அவர் எவ்வளோக்கு வாங்கியிருப்பார்? 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம், 80 ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம், வாட் எவர் மேபிஸ். இப்போ இங்கே நான் யார் பையர்? யார்? நான் போய் 120 ரூபா கொடுத்து அப்புறானியாக வாங்கிட்டு வரேன். பட் எனக்கு யார்கிட்ட இருந்து அவர் அந்த பொருளை வாங்கினார்? அவர் வந்து ஜிபே ஜீபா கம்பெனிலேருந்து வாங்கினாரா எனக்கு தெரியாது. அவர் ஏதோ ஒரு கம்பெனிலேருந்து வாங்கியிருக்கிறாரு. தட் இஸ் மீன். அப்போ சென்ட்ரல் பார்ட்டி ஒருத்தன், அந்த உளுந்து உற்பத்தி செய்கிற ஒரு சென்ட்ரல் பார்ட்டி ஒருத்தன் இருப்பான். அவன்கிட்ட இருந்து இவன் வாங்கியிருக்கேன், இவன்கிட்ட இருந்து நான் வாங்கியிருக்கேன். புரியுதுங்களா? இதுக்கு பேர் தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடு மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடு மார்க்கெட்டில் வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வாங்குறப்ப இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி தான் போய் வாங்க முடியும். அதனால் இதில் மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ரெகுலேட்டாக நடக்கக்கூடிய ஒரு மார்க்கெட். ப்ராப்பரான ஒரு விஷயங்கள் இந்த மார்க்கெட்டிங்கில் வந்து நடந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து வாங்க போகிறேன் அப்படின்னா, உளுந்து கம்பெனி கடைக்காரன் எல்லாருமே அவன் ப்ராப்பராக வந்து அவனுக்குள்ளே வந்து மிங்கிள் ஆகிருப்பான். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தக்காளி வாங்க போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல 20 ரூபானா அந்த மார்க்கெட்டு ஃபுல்லாக எங்கே கேளு 20 தான் சொல்லுவான், மாற மாட்டான். அப்போ அவனுக்குள்ளே அவன் என்ன பண்ணுவான்? ஒரு ஆர்கனைஸ்டாக, ஒரு ரெகுலேட்டடாக இருப்பான். ஸோ அதுதான் இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடு மார்க்கெட்டில் நடக்கக்கூடியது. புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அதே மாதிரி இது வந்து என்ன பண்ண போடுது அப்படின்னா, இந்த மார்க்கெட் வந்து அவங்களுக்குள்ளேயே இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க. இது ப்ராப்பரான ஒரு வேர்டு அப்படின்னா, இது வந்து இட் செல்ஃபுக்குள்ளே அவங்களே வந்து மாற்றிக்கிறது. இது வந்து ரொம்ப ரொம்ப வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கும். இந்த மார்க்கெட் நம்ம யூஸ் பண்ணுறது தான் நல்லதுன்னு கூட சொல்லுவாங்க. பிகாஸ் ஆஃப் இதில் என்ன அப்படின்னா, எக்ஸ்சேஞ்சு என்ன ரொம்ப வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதனுடைய டிரான்ஸ்பரன்சி ரொம்ப ரொம்ப ஹையாக வந்து இருக்கும். ஏன்னா வந்து ஒருத்தன்ட்டு ஒருத்தன் வாங்கும்போது அதனுடைய டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது வந்து கண்டிப்பான முறையில் பார்ப்பாங்கள்ல. அப்போ இதில் டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமான முறையில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது என்ன மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓவர் த கவுண்டர் அப்படின்றது. ஸோ ஓவர் த கவுண்டர்னால் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு செல் மாதிரி மக்களே. ஒருத்தன்ட்டு இருந்து இன்னொருத்தன் இப்படி வந்து எப்படி ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு செல் மாதிரி இருக்கா? இந்த பிக்சரை மட்டும் பாருங்கள், ஒரு செல் மாதிரி இருக்கா? இப்படி ரேண்டம் வைஸ் ஒருத்தவங்ககிட்ட இருந்து ஒருத்தவங்க வாங்கி விற்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் த கவுண்டர் மார்க்கெட்டிங் அப்படின்றது. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாமே டீலர். நிறையா பேர் வந்து டீலர் வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அவன் தான் வந்து நம்ம பணத்தை ஃபுல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுவான். அப்போ டீலர் என்ன பண்ணுவான்? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோன் கால் வந்து மூலம் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. சார் எங்களுடைய ப்ராடக்டே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் தரோம். அதாவது என்னது சொல்லுவாங்க இல்லை, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டு கிச்சன்ஸ் ஜாமான்கள் நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு பேசி நம்ம மண்டையை கழுவுறானுங்க பார்த்தீங்களா, அவங்க தான் டீலர்ஸ். அப்போ அவங்க தான் இந்த ஓவர் த கவுண்டர். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 24 மணி நேரமும் 24/7 hours இவங்க மண்டே கழுவிங் ப்ராசஸை வந்து பண்ணிக்கினே இருப்பாங்க. அதனால இவங்களில் வந்து இந்த டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது வந்து ரொம்ப லோவாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் இப்போ ஒருத்தனை நான் வந்து வாங்க வைக்கணும்னு வச்சுக்குவேன், நான் என்ன பண்ணுவேன்? அள்ளி விடுறது. என்னோடய வண்டி 110 கிலோமீட்டர் தான் போகணும், அது போட்டிருக்கும். ஆனால் என்ன சொல்லுவேன், சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சடனாக திரும்பும்போது இன்னும் கொஞ்சம் போகும் சார், அப்படின்ற மாதிரி ஏமாற்றி நம்மகிட்ட வந்து கட்டி விடுறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓவர் த கவுண்டர் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடு மார்க்கெட்னா என்ன, ஓவர் த கவுண்டர் மார்க்கெட்னா என்ன, இது ரெண்டுமே செகண்டரி மார்க்கெட்டில் வரக்கூடியது. செகண்டரி மார்க்கெட்டை பற்றி நான் பேசியிருப்பேன், நானும் அந்த வீடியோ போய் பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடு மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து ஒரு வெல்வர்ஸ்ட் ஆர்கனைசேஷன் வந்து கொடுக்கக்கூடியது. இவனுங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு ரெகுலேட் பண்ணி இவ்வளோ பணம் தான் இவ்வளோ தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹை டிரான்ஸ்பரன்சியோட வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே வந்து பையருக்கும் செல்லருக்கும் கான்டாக்டே வந்து இருக்காது. அதுவே இங்கே வந்து பார்த்திங்கன்னா டீலர் முறையில் என்கிட்டருந்து வாங்கி ஓன்ட்ட அப்படின்ற மாதிரி டீலர் முறையில் போகிறதுக்கு பேர் தான் கவுண்டர், ஓவர் த கவுண்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதான் ஓடிசி மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ இந்த ரெண்டு விஷயம் நல்லாவே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ முக்கியமான ஒரு விஷயம், இந்த பிரிஸ்க் அப்படின்றது அதாவது பிரில்ஸ் அப்படின்றதும் ரிஸ்க் அப்படின்றதும்
ரிஸ்க்கு சாப்பிட்றதெல்லாம் நமக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி அப்படின்ற ஒரு டைலாக் வந்து பார்த்துருப்போம் மக்களே. எப்போ நம்ம ஓவராக டைலாக் வந்து பேசுவோம், நம்ம நல்லா இருக்கும்போது நமக்கு எதை பற்றியுமே கவலை கிடையாது. நம்ம எப்படி வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்ம ஆஹா ஓஹோ பேஹே பஹா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வந்து பாதிக்கப்படுவோமோ அப்போ தான் நம்ம என்னத்தை தேடுவோம், ஒரு செக்யூரிட்டி அப்படின்றத வந்து தேடுறோம். அப்போ ஒரு இன்சூரன்ஸ் அப்படின்னாலே இந்த 2 பேரை நம்மளால் மறக்கவே முடியாது. அவன் தான் ரிஸ்க், அதுக்கப்புறம் பிரில்ஸ் அப்படின்றவன். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ மேடு இருந்தால் பள்ளம் இருக்கும், பள்ளம் இருந்தால் மேடு இருக்கும், மேடு பள்ளம் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதை மையமாக கொண்டு தான் இன்சூரன்ஸ் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. மேடுகள் பள்ளங்கள் அப்படின்னு சொல்கிறது. மேடு இருந்தால் நம்ம வாழ்க்கை உயரமாக போகும், அதுவே பள்ளம் இருந்தால் நம்ம வாழ்க்கை கபால்னு விழுகும். அப்போ ரிஸ்க்னா என்ன அப்படின்னா, நீங்கள் விழுகிற பள்ளம், சஃபரிங் ஃப்ரம் த அன்சர்டைன் ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம மாட்ட போயிட்டு இருக்கோம், நல்லா போயிட்டே இருக்குது லைஃப் அப்படின்னு நம்ம மாட்ட நினச்சிட்டே இருப்போம். ஆனால் திடீர்னு எப்போ எங்கே இருந்து எவன் வந்து நமக்கு வந்து ஆப்பு வைப்பான்னு தெரியாதுல்ல. அப்போ டபால்னு ஆப்பு வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து தட் இஸ் ரிஸ்க் அப்படின்றது. அப்போ அந்த ரிஸ்க் வந்துருச்சு, இப்போ வந்து எனக்கு வந்து ஏதோ ஒரு லாஸ் வந்து ஆகிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அதிலிருந்து மீண்டு வரணும் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பிரில்ஸ். கிவன் த ரைஸ் டு சச் அ ரிஸ்க், அந்த ரிஸ்கில் இருந்து நான் வெளிவர வைக்கிறேன், என்னை வந்து வெளியே கொண்டு வருது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்ன பிரில்ஸ். புரிஞ்சுக்கிட்டிங்களா? அப்போ ரிஸ்க்னா நம்மளை அடி வாங்க வைக்கிறது, அதுவே வந்து பிரில்ஸ் அப்படின்னா அந்த அடிக்கு வந்து மருந்து போடுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து பற்றி பேசும்போது இந்த ரிஸ்க் அப்படின்றது வந்து எப்படி வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஷேரிங் பை த போலிங் ஆஃப் ரிஸ்க் அண்ட் ஃபண்ட் அமாங் த குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஹூ ஆர் எக்ஸ்போஸ் டு த சிமிலர் கைண்ட் ஆஃப் ரிஸ்க் அண்ட் த பெனிஃபிட்ஸ் ஹூஸ். ஒன்றுமே இல்லை மக்களே, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் அக்கௌண்ட் அப்படின்றத ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு அக்கௌண்ட் டைப்புக்குள்ளே போயிடுவோம், ரிஸ்க் அக்கௌண்ட் அப்படின்றது மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ண போகிறாங்க, இப்போ நான் வந்து சஃபர் ஆகிட்டேன், என்னை மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. இப்போ கார் ஆக்சிடென்ட் வந்து ஒரு 100 பேருக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 100 பேருக்கும் ஒரு சஃபர் வந்து நடந்திருக்கு. அப்போ அந்த 100 பேரும் என்ன பண்ணுவான், அந்த காருக்கான இன்சூரன்ஸ் வந்து போட்டிருப்பான். அப்போ அவனை ரிஸ்க்கை வந்து தாண்ட வைக்கணும் அப்படின்னா நான் எங்கே போகிறேன், என்னோட பிரில்ஸ் மூலம் அவங்களுக்கு வந்து அந்த தேவையான ஃபண்டை வந்து கொடுக்குறாங்க. சரியா? ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரியேட் த ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. அப்போ இது எல்லாமே இந்த ரிஸ்க்கும் சரி இந்த பிரில்லும் சரி நமக்கு தேவையான, நம்ம முன்னாடி இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது இந்த ஒரே ஒரு விஷயம் தான். இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபினான்ஸாக நம்மளை ஃபினான்ஷியலாக ஒரு செக்யூர் பண்ணுறதுக்கு தான் இந்த வேலைகளையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஃபினான்ஷியலாக செக்யூர் பண்ணும்போது நமக்கு 2 விஷயம், என்னுடைய குடும்பம், அதுக்கப்புறம் என்னை வந்து இந்த சமுதாயத்தில் வந்து தோற்று போனவன் அப்படின்ற பேரில் இருந்து காப்பாற்றணும். நடக்குமா நடக்காதா, என் குடும்பத்தை இந்த சமுதாயத்திலேருந்து இவன் தோற்று போயிட்டான், இவன் வந்து வேஸ்ட் பண்ணிட்டான், இவன் அதை பண்ணி தோத்துட்டான், இவன் காரை வாங்கி வேஸ்ட் பண்ணிட்டான், வீடை கட்டி வேஸ்ட் பண்ணிட்டான், இவன் அதை பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டான், இதை பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டான் அப்படின்ற பேர்லாம் இல்லாமல் அந்த ஃபினான்ஷியலை வந்து ஹேண்டில் பண்ணுறக்கூடிய ஒரு திறமையை எனக்கு வந்து கொடுக்கணும். அப்போ எனக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் செக்யூரிட்டி. வாட் இஸ் மீன் பை சோஷியல் செக்யூரிட்டி? இதை பற்றி எலாபரேட்டாக பேசுவோம். சோஷியல் செக்யூரிட்டினா என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சமுதாய பாதுகாப்பு. சமுதாய பாதுகாப்பு மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து போயின்னு இருக்கோம், பைக்கில் போயிட்டு இருக்கும்போது நம்ம பைக்குக்கும் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கணும், ஆப்போசிட் வரக்கூடிய பைக்குக்கும் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கும்போது நம்ம வந்து அந்த பைக்காக நம்ம இடிச்சுக்கிட்டாலும் சரி, ஏதாவது ஒன்று நடந்தாலும் சரி, என்னடா அவசகுணமாக பேசுகிறேன் நினைக்காத மக்களே, சரி இன்சூரன்ஸ்னாலே அதுதான். ஸோ அப்போ ஏதாவது நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஒரு பாதுகாப்பையும் நானே வந்து பெற்றிருக்கேன். அதுக்கு பேர் தான் வந்து சோஷியல் செக்யூரிட்டி. ஓகேவா? அதுக்கடுத்து ப்ரைவேட் இன்சூரன்ஸ்னால் நமக்கே தெரியும். இப்போ கவர்மெண்ட் கம்பெனி மட்டும்தான் ரன் ஆகுதா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஸ்ரீராம் ஃபினான்ஸ், அது வந்து ஃபினான்ஸ் மக்களே, அந்த கருமம் முடிச்சது ரொம்ப நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும் மக்களே. நீங்கள் பார்த்துருப்பீங்கள, ஒரு வீடியோ வந்து போடுவாங்க, என்னமோ ஆம்பளைக்கு மட்டும்தான் எல்லாமே வர மாதிரி கொடுமையான ஒரு ப்ரொமோஷன் வீடியோ அது. ஸோ நீங்களும் வந்து பார்த்துருக்கீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ ப்ரைவேட் இன்சூரன்ஸ்னால் இப்போ HDFC இன்சூரன்ஸ் லிமிடெட் வந்து இருக்குது, ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக ஒரு இன்சூரன்ஸை வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் வந்து ப்ரைவேட் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ப்ரீமியம் நம்ம மக்களுக்கு வந்து ஏத்தாப்படி இருந்துச்சுன்னா அது இட் வில் பி அக்செப்டபிள். அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதை வந்து நம்மளால்
கொஞ்சம் அக்செப்ட் பண்ண முடியாது. அதற்கான ரெகுலேஷன்ஸ் வந்து நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்சூரன்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்சூரன்ஸை வந்து தொடங்குறதுக்கு மன்னு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தர்மாஸ்திரா அப்படின்றவங்க, அதாவது ஹயாக்கா அப்புறம் கட்டியாலா அப்படின்றவங்க வந்து ரொம்ப முக்கியமானவங்களாக நம்ம வந்து பார்த்தோம். சரியா? ஸோ ஒரு இன்சூரன்ஸ் அப்படின்னாலே அந்த டேட்டு, ஸோ 1880, ஸோ 1818களில் தான் முதல்ல இன்சூரன்ஸ் வந்து வருது. அந்த இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சீரமைக்கப்படுறது 1829, அடுத்து 1870, அடுத்து 1871, 1874, அடுத்து 1889, அதுக்கு என்னப்பா வந்திருக்கோம் 1912, அடுத்து 1928, 1938, 1950, 1956, 2000 இப்போ வரைக்கும். இது வந்து நம்ம போன வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்சூரன்ஸை பற்றி நான் தெளிவாக வந்து சொல்லியிருப்பேன். 70களில் என்ன நடந்துச்சு, அப்போ என்ன நடந்துச்சு, இப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்சூரன்ஸ், ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்சூரன்ஸை முடிச்சிட்டிங்கன்னா ஜென்ரலான ஒரு இன்சூரன்ஸ். அப்போ என்ன நடந்துச்சு, ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்சூரன்ஸ் வந்து பார்க்கும்போது ஒரு ஜென்ரல் இன்சூரன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து நம்ம எல்லாருமே அந்த பாம்பே மியூச்சுவல் ஃபண்ட் அசோசியேஷன் 1870களில் வந்து தொடங்கப்பட்டதுக்கு பின்னாடி இந்த எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் எல்லாமே மக்கள்கிட்ட வந்து உடைக்கப்பட்டு ஜென்ரலாக எல்லாருமே இன்சூரன்ஸை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஜென்ரல் இன்சூரன்ஸ்னால் என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான இன்சூரன்ஸ். புரியுதா? இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸில் நான் யூஸ் பண்ணுற கண்ணால் பார்க்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண முடியும், செக்யூர் பண்ண முடியும். கண்ணால் பார்க்க முடியாதது என்ன அப்படின்னா காதல்னு சொல்லிடாதீங்க மக்களே. நம்மளுடைய ஹெல்த்து வந்து இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய வெல்த் எல்லாமே நம்மளால் கண்ணால் பார்க்க முடியும். இப்போ நான் 17 ஏக்கர் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னா அதை நான் போய் பார்ப்பேன். கரெக்டாக 17 ஏக்கர் இருக்கியா, போய் பார்ப்பேன். இப்போ இந்த போர்டு என்னோட சொத்து, அதை தொட்டு பார்ப்பேன். இந்த பேனா என் சொத்து, இந்த ட்ரெஸ்ஸு என் சொத்து, இந்த பென் என்னோட சொத்து, இந்த வாட்ச் என்னோட, இது வாட்ச் ஓகே, இந்த வாட்ச் என்னோட சொத்து. இது எல்லாத்தையுமே என்னால் கண்ணால் பார்க்க முடியுது, தொட்டு பார்க்க முடியுது. சரியா? அப்போ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த காம்போசைட் நவுன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் மீன் பை காம்போசைட் நவுன் அப்படின்னா இட் வில் பி, நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் பட் டச் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ். கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்போ இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற காரு, பைக்கு, நம்ம வீடு, இது எல்லாமே ஓகேவா. அப்போ ஜென்ரல் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் தான். இதுவும் என்னதுப்பா, ஒரு அக்ரிமெண்ட். யார் ரெண்டு பேர்த்துக்கு இடையில, அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலிசி ஹோல்டருக்கும் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் இடையில வந்து ஏற்படக்கூடிய ஒரு கான்ட்ராக்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்ப்பா, ஜென்ரல் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு நிமிஷம் இந்த இடத்த நான் அழிச்சிக்கிறேன் மக்களே. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸ்னால் என்னன்னு புரிய வைக்கிறேன். ஓகே, இப்போ ஜென்ரல் இன்சூரன்ஸ் அப்படின்னா இதுதான் மேட்ரு, ஒரு அக்ரிமெண்ட் பிட்வீன் த பாலிசி ஹோல்டர் அண்ட் இன்சூரர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என் வீடு வந்து ஃபயர் ஆகாமல் இருக்கணும். புரியுதா? அதே இது ஏதாவது திருடு போயிருந்துச்சுன்னா அதான் வந்து தெஃப்ட் ஆகாமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சம்திங் அதர் அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்ஸ், அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்ஸில் இருந்து தடுக்கிறது. இது எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ண முடியும், என்னுடைய வெல்த்துக்கு நான் வந்து போட்டு வைக்கிறேன் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜென்ரல் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை தான் ரெண்டு பகுதியாக பிரிப்பாங்க. அதை என்ன சொல்லுவாங்க, லைஃப் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ அதோட கான்செப்ட் படி நம்ம வந்து உள்ளே போவோம் மக்களே. ஸோ இதை வந்து பின்னாடி பார்ப்போம். லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றத வந்து பின்னாடி பார்ப்போம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ கூட சொல்லிடுறேன். இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் அசர்ட் சம் ஆஃப் பெனிஃபிட்ஸ் ஈவெண்ட்ஸ் இந்த ஒரு செக்யூர்டு டிஸ்மிஸ். ஓகே, அதாவது என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை, என்னோட லைஃப்பை ஃபுல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ லைஃப் இன்சூரன்ஸ்னால் என்ன, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் என்ன லைட்டாக சொல்கிறேன். அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த இன்சூரன்ஸை நம்ம எப்போ பெற முடியும் அப்படின்னா அதை நம்ம பார்க்க முடியாது மக்களே. இது வந்து இந்த அவார்டு வாங்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் எல்லாமே யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய நாமினி, தட் மீன்ஸ் நம்மளுடைய ஃபேமிலிக்கு வந்து கிடைக்கிறது. சரிங்களா? இதை வந்து ஒரு ஃபிக்ஸ்டாகவும் இருக்கும், ஒரு லாங் டேர்மாகவும் எடுத்துக்கலாம், அல்லது டெர்மினேட்டட் ஓவர் த டெனுவர் இட்ஸ் ஓவர். அதோடைய டெனுவர் எப்போ ஓவர் ஆகுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 18 வயசு வரைக்கும் போட்டிருப்பாங்க, 24 வயசு வரைக்கும் போட்டிருப்பாங்க. இப்போ அதனுடைய டெனுவர் ஓவர் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த லைஃப் இன்சூரன்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். அதுவே ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னா இப்போ நான் ஹாஸ்பிட்டலைஸ் ஆக்கப்படுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நமக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து கொடுக்குறது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெனுவர் அப்படின்றது வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. எதுக்கு,
இந்த ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு டெனுவர் இருக்குது. ஏன்னா எப்போ என்ன நடக்கும்னு நமக்கு வந்து தெரியாது. அப்போ என்ன அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லைஃப் இன்சூரன்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து டேக்ஸ் வந்து கட்டி தான் ஆகணும். சரியா, நீங்கள் என்ன பண்ணாலுமே அதுக்கு வந்து நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து கட்ட போகிறீங்க. இப்போ இதுக்கு வந்து டேக்ஸ் வந்து எந்த செஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான செஷன் வந்து செஷன் 80C இன்கம் டேக்ஸ் ஆக்ட். சம்மல்ல 80C இன்கம் டேக்ஸ் ஆக்ட் மூலம் நம்ம வந்து கட்டணும். இன்கம் டேக்ஸ் ஆக்டுக்கு மூலம் நம்ம வந்து கட்ட போகிறோம். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டேக்ஸ் 80D இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றது எதுக்குள்ளே வருது 80Cக்குள்ளே வந்து வருது. அதுவே ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது எதுக்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80Dக்குள்ளே வந்து வரக்கூடியது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதுதான் வந்து நார்மலாக வந்து ஒரு ஜென்ரல் இன்சூரன்ஸில் வந்து பேசப்படக்கூடிய லைஃப் இன்சூரன்ஸ் அதுக்கப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது. ஸோ அண்ட் தென் ஓவராலாக அதை பற்றி என்னன்னு சொல்லியிருக்கேன். இதை பற்றி ப்ரீஃபாக வந்து பின்னாடி பேசுவோம். இதில் எந்த இன்சூரன்ஸ் எந்த இன்கம் டேக்ஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ நீங்கள் அப்படியே வாங்க. இப்போ இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ் அப்படின்றது எதுக்காக சார் உள்ளே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பிஸ்னஸும் வந்து எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்துடுச்சு. அப்போ எப்படி வந்து இந்த பேங்க் வந்து நேஷ்னலைசேஷன் வந்து பண்ணாங்களோ அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனியை வந்து நேஷ்னலைசேஷன் வந்து பண்ணுறாங்க. அதான் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஜென்ரல் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த நேஷ்னலைசேஷன். இதுக்கு பேர் என்னதுப்பா நேஷ்னலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. புரியுதுங்களா? இன்சூரன்ஸ் கம்பெனியை நம்ம நேஷ்னலைஸ் படுத்த வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் நேஷ்னலைசேஷன் ஆக்ட் 1972 அப்படின்றத வந்து ஃபார்ம் பண்ணாங்க. சரிங்களா? அப்போ இந்த 1972 வந்து இது வந்து பேசப்பட்டதுக்கு பின்னாடி ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்தியா அப்படின்றது இந்த 1971 வந்து ஃபவுண்ட் செய்யப்பட்டது. ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்தியா அப்படின்றது 1971 வந்து தொடங்கப்பட்டது. அதற்கப்புறம் இந்த பிஸ்னஸ் ஆக்ட் வந்து கொண்டு வந்ததுக்கப்புறம் அது எப்போ இருந்து அதனுடைய ஒர்க்கிங்கை வந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 1973 இருந்து அது என்ன பண்ணப்பட்டது அதனுடைய ப்ராப்பரான நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ள தொடங்கியது. இப்போ இது தொடங்கின உடனே நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சரியா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை ஷேர் வந்து இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 ஷேர்ஸ் வந்து அப்போ வந்து இருந்தது. சமல்ல நம்ம இன்சூரன்ஸ் வந்து தொடங்கியாச்சு. அப்போ இன்சூரன்ஸை வந்து நேஷ்னலைஸ் பண்ணுறாங்க. நேஷ்னலைசேஷன் பண்ணப்போ நம்ம இந்தியா கிட்ட எத்தனை இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இருந்துச்சு கம்பெனியோட ஷேர் வந்து இருந்துச்சு அப்படின்னா 55 இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஷேர் வந்து இருந்தது. அதில் 52 இன்சூரர்ஸ் வந்து என்னவா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸை வந்து கேரி பண்ணாங்க. அதாவது இன்சூரர்னா யார்? கம்பெனி. எந்த கம்பெனி வந்து தன்னோட இன்சூரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்கள பற்றி நம்ம வந்து பேசுகிறோம். புரியுதுங்களா? அப்போ 52 இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணியிருக்கிறாங்க ஜென்ரல் இன்சூரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ மிச்சம் இருக்கிற 3 வந்து என்ன பண்ணியிருக்கோம் காமனாக 2 விஷயத்தையுமே வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்திருக்கும். புரியுதுங்களா? அதற்கப்புறம் என்ன பண்ணப்பட்டது அப்படின்னா இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபார்ம்டு பை எந்த செஷனுக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஷன் 9(1) ஜென்ரல் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் ஆக்ட் மூலம் வந்து தொடங்கப்படுது. சரிங்களா? அப்போ இது எப்போ நடைமுறைக்கு வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது 22 நவம்பர் ரொம்ப ரொம்ப முக்கிய மக்களே எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபார்ம் செய்யப்பட்டது வந்து 72. அப்போ நடைமுறைக்கு வர்றது 22 நவம்பர் 1972. எதனை வந்து மேற்கோள் காட்டுறாங்க அப்படின்னா கம்பெனிஸ் ஆக்ட் 1956. நமக்கு தெரியும் அப்போ தான் வந்து எல்ஐசி ஃபார்மேஷன் வந்து நடந்துச்சு. உங்களுக்கு தெரியும்ல. ஸோ நான் அதை பற்றி டீட்டெயிலாக வந்து சொல்லணும்னா 1914 நிறைய கம்பெனிஸ் வந்து வந்துச்சு. அப்போ 1928 அந்த கம்பெனியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு சட்டமானது போடப்பட்டது. அப்போ அந்த சட்டம் வந்து 1950 இப்படிலாம் நாங்கள் சட்டம் போட்டோம் சாரி அப்படின்னு சொல்லி அப்பாலஜிஸ் பண்ணாங்க. திருப்பி என்ன பண்ணிட்டாங்க அவன் எனக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் வந்து பண்ண ஆரம்பிச்சப்போ தான் இந்த 1956 நீ இப்படி தான் வாங்கணும் இதான் உன்னுடைய ப்ரீமியம் அப்படின்றது வந்து போடப்பட்டது. அதற்கப்புறம் 1972 நேஷனலைசேஷன் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. புரியுதுங்களா? அப்போ இந்த கம்பெனிஸ் ஆக்ட் வந்து நம்ம வந்து போட்டாச்சு அப்படின்னாலே என்ன அர்த்தம் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிருச்சு எல்லாரோடைய குடும்பியும் அப்படி பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். புரியுதா? எத்தனை இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கானோ அத்தனை பேர் இனிமேல் நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்றத மாதிரி ராக்கி பாய் என்ட்ரியை வந்து போடுறாங்க. அதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இனிமேல் நீ என்ன பண்ணக்கூடாது ப்ரீமியம் வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்கிறேனோ
ஓகேவா? நான் என்ன சொல்கிறேனோ அதைத்தான் நீ வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த கம்பெனிஸோட கண்ட்ரோல்ஸை எல்லாத்தையுமே நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எடுக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ எல்லாத்தோட ஷேரும் இனிமேல் என்ன மூலம் தான் ஷேர் பண்ணப்படுது? நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் தான் வந்து ஷேர் பண்ணப்படுது. அப்போ என்ன பண்ணுறான், இந்தியாவோட இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, இவனுடைய வரையறை என்ன, இவனுடைய கோட்பாடு என்ன, இவனை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் IRDA, ஸோ மாஸ் என்ட்ரி ஆஃப் ராக்கி பாய் அப்படின்ற மாதிரி 1999 IRDA ஃபார்ம் செய்யப்படுகிறது. ஸோ அது எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19, 2000ஆம் ஆண்டு தான் அது முதல்ல நடைமுறைக்கு வருது. புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி பல கம்பெனிஸ் வந்து உருவாகுது. 52 ஷேரை வந்து இந்தியா வந்து பெற்றுக்கொண்ட பிறகு அது கண்ட்ரோல்குள்ளே எடுக்குது. அப்போ கண்ட்ரோல்குள்ளே எடுக்கணும் அப்படின்னா அதற்கான ஃபார்மேஷன் ஆக்ட் என்ன? 1972. ஸோ நவம்பர் 22 செஷன் 91. அது எதற்கு மூலம் வந்து மேற்கோள் காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட் 1956 மூலம் அது வந்து மேற்கோள் காட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் வந்து இருக்குது. அப்படியே நான் 1 by 1 சொல்கிறேன், அப்படியே நல்லா கவனிங்க. இப்போ இந்த IRDAலாம் வந்து நான் தனியாகவே அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து வரும். இன்னும் இதில் கொஞ்சம் விஷயங்கள் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம IRDA ஃபார்மேஷனை பற்றி நம்ம வந்து ப்ரீஃபாகவே படிப்போம். இப்போ இந்த IRDA ஃபார்மேஷன்னா இதுக்கப்புறம் வர ஒரு மேஜர் பார்ட்டு. ஸோ இப்போ இதோடைய மேஜர் ரோல் என்ன, இது எதுக்காக வந்து உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்றத வந்து சொல்கிறேன். இப்போ IRDA அப்படின்றது வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த 4 சப்சிடிஸ், இந்த IRDA வந்து உருவான உடனே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த 4 சப்சிடி வந்து உருவாகுது. அதான் நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், அடுத்து நியூ இந்தியா அசூரன்ஸ் லிமிடெட், அடுத்து த ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், அடுத்து யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் அப்படின்றது. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா IRDAயோட ஃபார்மேஷனை வந்து பற்றி அப்படியே டீட்டெயிலாக 1 by 1 சொல்கிறேன். ஹலோ எவ்ரிவன். ஸோ மக்களே, IRDA ஃபார்மேஷனை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ IRDA ஃபார்மேஷனுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய விஷயங்கள்லாம் வந்து இருக்குது மக்களே. நம்ம முன்னாடி என்ன சொன்னோம், IRDA அப்படின்றது வந்து 1999 ஆக்ட் மூலம் வந்துச்சு. ஸோ இதுக்கு மேற்கோள் காட்டினது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட் 1938 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதன் மூலம் இந்த 4 சப்சிடிஸ், நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், அடுத்து யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் அப்படின்றது வந்து ஃபார்ம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி படித்தோம். இப்போ என்ன அப்படின்னா, அதாவது 1999 இந்த ஆக்ட் ஆனது வெளிவருது. பட் நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000ஆம் ஆண்டு வந்து நடைமுறைப்படுத்தப்படுது. அப்போ இந்த 2000ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 4 கம்பெனிக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு காலம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2002. ஸோ 2002 என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் நேஷனலைசேஷன் ஆக்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 சப்சிடியாக வந்து உடையுது. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிஸுக்கு தேவையான பொருட்களை வந்து பண்ணி கொடுக்கறதுக்காக அதனுடைய தொடக்க காலத்தை வந்து உருவாக்குறாங்க. ஸோ அது எப்போ உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 21, 2003 இருந்து. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காலம் இது. எப்போ இருந்து அதனுடைய நடைமுறைப்படுத்தப்படுது, அதனுடைய நடைமுறைப்படுத்துறதுக்காக வந்து அது விரிவாக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் 21, 2003 இருந்து அதனுடைய கிரியேட்டிங் த ஹோல்டிங் அதோட சப்சிடியை வந்து ஹோல்ட் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொண்டு வராங்க. ஸோ இப்போ என்ன பண்ணப்படுது அப்படின்னா, இந்த 4 கம்பெனியோட ஓனர்ஷிப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்குள்ளே வருது. சரி, இதை நான் அழிக்கல, இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த IRDA ஃபார்மேஷன் அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்கு நமக்கு எத்தனை காலங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா 1914, 1928, 1938, 1950, 1956, அதுக்கப்புறம் 1972, அதுக்கப்புறம் 1993, அதாவது 92 ஆரம்பிக்கும். என்னன்னா இப்போ வந்து பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, இப்போ வந்து இந்த ஜிகிர் தண்டா படம் பார்த்தீங்களா, ஜிகிர் தண்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா 1975 நடந்த சம்பவம் வந்து அப்படியே கொண்டு வருவாங்க. இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் வந்து பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க.
கரெக்டாக எல்லா ஊர்லேயும் பால வேலை நடந்திருக்கும், கண்டிப்பாக எல்லாருமே அதால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அப்போ பால வேலை இன்றைக்கி வந்து கட்டின உடனே, பாலம் கட்டினோடனே எவனுமே அந்த பாலத்தில் போக மாட்டாங்க, எப்பயும் போகிற வழியில் தான் போயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன நினச்சிக்குவோம், எதுக்காக கேன மாதிரி இந்த பாலத்தை இப்போ நம்ம கட்டணும், எவனுமே அந்த பாலத்தில் போக மாட்டுறாங்க, இப்போ எதுக்கியா பாலம் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க. அப்போ நம்மளில் சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் டிராஃபிக்காக இருக்கும், அப்போ அந்த மேலே தான் நம்ம வந்து போகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அப்போ அங்கே வந்து பயங்கரமாக டிராஃபிக்லாம் வந்து இருக்குண்டா, அதனால் மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் போக ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி எலாபரேட் பண்ணுவோம். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதற்கானது என்ன இருக்கும், ஃப்யூச்சர்லேயும் இருக்கும். அதே மாதிரி வந்து பாஸ்ட்டில் என்ன நடந்திருக்கும், ஏதோ ஒரு இடத்துல பயங்கரமாக வந்து டிராஃபிக் ஆகி ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க மக்கள் டிரான்ஸ்போர்ட்டில். அப்போ அதையும் வந்து நான் வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னா, பாஸ்ட்டில் ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரிப்படுத்துதல் நேரத்தை வந்து பண்ணுவாங்க, ஃப்யூச்சரில் அது நடக்காமலும் தடுக்கவும் முடியும். புரியுதுங்களா? அப்போ பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சரு, அப்போ இந்த 3 விஷயத்தையும் கம்பைன் பண்ணி தான் ஒரு விஷயத்தை நம்மளால் க்ரியேட் பண்ணணும். கற்றுக்கிட்டிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, முதல்ல இந்த 1914 தான் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அப்படின்றது, அதாவது நம்ம இந்தியா ஓன்டு இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்றது எப்போ இந்தியாவுக்குள்ளே வருது அப்படின்னா 1914 தான். ஏன்னா 1905 நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி சுதேசி மூவ்மெண்ட் வந்து ஏற்படும், 1905லேருந்து 1912 வரைக்கும். கரெக்டுங்களா? அந்த டைமில் தான் என்ன பண்ணுவோம், நம்ம இந்தியாவுக்கு தேவையானதை நாங்கள் இந்தியாவே பண்ணிப்போம். புரியுதுங்களா? சுதேசி மூவ்மெண்ட்ஸ்னால் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், உள்நாட்டு பொருட்களை மட்டும் தான் நாங்கள் பயன்படுத்தும், அயல்நாட்டு பொருட்களை வந்து புறக்கணிக்கிறோம் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி தான் இன்சூரன்ஸையும் மக்கள் புறக்கணிச்சதுக்கு பிறகு அந்த பெரிய மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம், சரியா, அதாவது 1906ன்னு நினைக்கிறேன், ஸோ 1905 1906, சரியா. ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த 1914 இந்தியன் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்றது நம்ம இந்தியாவுக்குள்ளே உள்ளே வருது. அப்போ உள்ளே வந்தோடனையும் நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து உருவாகிடும்ல, இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்தியன்ஸ் வந்து உருவாக்கிட்டாங்க. அப்போ இந்த 1928 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் இன்சூரன்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பப்ளிஷ் பண்ணுறாங்க. எதை வந்து பப்ளிஷிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ அளவு வந்து நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம், எவ்வளோ அளவு வந்து நாங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதில் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம், அதுக்கு எவ்வளோ ப்ரீமியம் வந்து போட போகிறோம் அப்படின்றத வந்து பப்ளிஷ் பண்ணது எப்போ அப்படின்னா 1928. மறந்துடாதீங்க. இப்போ 1928க்கு அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்குது அப்படின்னா, 1938 என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே இந்த மாதிரி பயங்கரமாக போட்டு தாக்கிட்டாங்க மக்களை. ஏண்டா ஃபாரினர்ஸ் தான் அடிக்கிறீங்கன்னு இந்தியனை விட்டா நீ அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ப்ரொடெக்டிங் வியூஸ் அப்படின்றது வந்து உருவாக்கப்படுகிறது. புரியுதுங்களா? இந்த ப்ரொடெக்டிங் வியூஸ் வந்து உருவாக்கப்பட்டது வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஏர்லியராக இருக்கக்கூடிய லிகேஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, உருவாக்கப்பட்ட அந்த கன்சல்ட், இது எல்லாத்தையுமே வந்து உடச்சி ஒரு இன்சூரன்ஸ் ஆக்ட் அப்படின்றத வந்து உருவாக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த 1938. அப்போ இந்த 1938 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதைத்தான் மேற்கோள் காட்டுவாங்க. ஸோ 1938 இந்த கம்பெனிஸ் இவங்க வந்து தாராளமாக அவனுக்கு ஏற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ் இதெல்லாம் வந்து போட்ட காரணத்தினால அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு தான் இந்த இன்சூரன்ஸ் ஆக்ட் அப்படின்றத 1938 வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இதில் சில பல என்ன நடக்கும் அப்படின்னா, குறைபாடுகள் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் என்ன பண்ணப்படுது அப்படின்னா, இந்த இன்சூரன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வரப்படுது. ரொம்ப ரொம்ப முக்கியம், இன்சூரன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்போ ஃபார்ம் பண்ணப்படுது அப்படின்னா 1950. ஓகேவா? இது மெயினாக என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாலஜிஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது மக்களே. எதை அப்படின்னா, இந்த பிரின்சிபல் ஏஜென்சி வந்து இருப்பாங்கல்ல சார், நாங்கள் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் நல்லது வந்து பண்ணிகிட்டு இருப்பான், அவனையும் பாதிக்கிற மாதிரி வந்து பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? அப்போ அவங்களுக்கு எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், அவங்கள்ட்ட நம்ம அப்பாலஜிஸ் பண்ணி தானே ஆகணும் கண்டிப்பான முறையில். அப்போ லார்ஜ் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் லெவல் ஆஃப் காம்படிஷன் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி அதை நாங்கள் கம்மி பண்ண போகிறோம், ஸோ நிறைய கம்பெனிகள் இதனால் மூடப்பட போகுது, இதற்காக எங்களை வந்து மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பாலஜிஸை வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பாஸ் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? அதுதான் எப்போ அப்படின்னா, இன்சூரன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இன்சூரன்ஸ் ஆக்ட் அப்படின்னா ரொம்ப ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப முக்கிய மக்களே. இன்சூரன்ஸ் ஆக்ட் அப்படின்னா 1938, இன்சூரன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னா 1950. இது மெயினாக வந்து அப்பாலஜிஸ் ஃபேக்டருக்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ ரிட்டர்ன்ஸ் பப்ளிஷ் பண்ணது எப்படின்னா 1928. இன்சூரன்ஸ் கம்பெனி, கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி எப்போ வந்துச்சு அப்படின்னா 1914.
சரி, ஓகே. இப்போ இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. இப்படி வந்து ஒரு 6 வருஷம் நல்லா போகுது மக்களே. 6 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டினன்ஸ் வந்து பாஸ் பண்ணுறாங்க. அதான் எப்போ பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 19th January, ஸோ 1956 வந்து அது வந்து பாஸ் செய்யப்படுது. அதான் வந்து நேஷனலைசேஷன். ஓகே, இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தது எல்ஐசி. சரியா, இப்போ எல்ஐசி வந்து இந்த அமெண்ட்மெண்ட் 1914, 1928, 38, 50க்கு அப்புறம் இந்த Jan 56 ஒரு ஆர்டினன்ஸ் வந்து ஃபார்ம் செய்யப்படுது. யாரால்? நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் ஒரு ஆர்டினன்ஸ் வந்து ஃபார்ம் செய்யப்படுது. ஸோ அதுதான் எப்போ உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18th January 1956, அதாவது 1956 ஜனவரி 19 இந்த ஒரு அமெண்ட்மெண்ட் ஆனது உள்ளே வருது. ஸோ அப்போ தான் யார் உருவாக்கப்படுறா? த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்க லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய நம்ம எல்ஐசி வந்து ஃபார்ம் செய்யப்படுது. ஸோ அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து 154 இந்தியன் கம்பெனி வந்து இருக்குது, 16 நான் இந்தியன் கம்பெனி இருக்குது. அடுத்து ப்ரொவிடென்ட் சொசைட்டிஸ்னு சொல்லக்கூடியது 75 இருக்குது. அதாவது எப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தனக்கு தேவையான இது போக மிச்சத்தை வந்து எல்லாத்தையுமே மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி சப்போர்ட்டர்ஸ்னு சொல்லக்கூடக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா 75 பேர் இருக்காங்க. அதே மாதிரி 275 கம்பெனிஸ். ஓகேவா? அப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்கள். இது மொத்தத்தை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 245 கம்பெனி வந்து இருந்துச்சு. ஸோ இதுதான் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1956 இந்தியாவில் 245 இந்தியன் ஃபாரின் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இருந்திருக்கு. அந்த 245ல் 154 கம்பெனி வந்து இந்தியன் கம்பெனி, 16 நான் இந்தியன் கம்பெனி, 75 ப்ரொவிடென்ட் சொசைட்டி கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் இருந்துச்சு. சரிங்களா? இப்போ அதெல்லாம் தாண்டி அவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1972 மிக மிக முக்கியமான ஒரு வருடமாக பார்க்கப்படுது. பிகாஸ் அப்போ தான் என்ன பண்ணப்படுது, இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் ஆக்ட் அப்படின்றது நேஷனலைசேஷன் படுத்தப்படுது. அது எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 1973 அது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. சரிங்களா? அப்போ அந்த கம்பெனிஸ் எல்லாருமே அவங்களுடைய பிஸ்னஸஸை வந்து எலாபரேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராங்க. அப்போ தான் என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கம்பெனி வந்து உள்ளே வருது. அகைன் த 4 சப்சிடிஸ், அதாவது நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், அடுத்து நியூ இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸை வந்து அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. சரி, ஓகே, இப்போ இவங்க எல்லாருமே ப்ராப்பராக வந்து ஒர்க் பண்ணுறாங்களா? வரதானையா செய்யும். இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ராட்சசி படம் பார்த்தேன் மக்களே. அதாவது எப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த டீச்சர்ஸ்லாம் வந்து முறையாக வந்து ஒர்க் பண்ணணும், எல்லா சப்ஜெக்டும் வந்து கவர் பண்ணேன்னு சைன் பண்ணணும், இப்படி பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அந்த ஹெச்எம் வந்து போட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ இவங்களை வந்து ஃபார்ம் பண்ணி டீச்சர்ஸாக விட்டுட்டாங்க. இப்போ இவங்க எல்லாத்துக்கும் ஹெச்எம் யார்? நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அப்போ இவெல்லாம் ப்ராப்பராக வேலை பார்க்குறானா? இதில் எதுவும் குளறுபடி நடந்துக்கிட்டு இருக்கா? மக்களுக்கு கரெக்டான இன்சூரன்ஸ் பாலிசி போயிட்டுருக்கா அப்படின்ற ஒரு டவுட் வந்துருச்சு. வருதான டவுட் வரதானே செய்யும். அப்போ தான் என்ன பண்ணப்படுது அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு முடிவு வந்து எடுக்கிறாங்க. அந்த முடிவு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1993. ஸோ 1993 வரலாறில் குறிப்பிடக்கூடிய ஒரு இது. அப்போ தான் என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா RN மல்ஹோத்ரா கமிட்டியானது ஃபார்ம் செய்யப்படுது. புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஸோ இப்போ RN மல்ஹோத்ரா கமிட்டி வந்து ஃபார்ம் செய்யப்பட்ட பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சேர்மன்ஷிப் மூலம் வந்து நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ரீஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணுறாரு. சரியா? அப்போ அவருடைய ரெக்கமெண்ட் வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்டாக வந்து ஃபைல் செய்யப்படுது. அப்போ அவர் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிற்கு தன்னுடைய ரிப்போர்ட்டை எப்போ சார் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999 அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ரிப்போர்ட்டை வந்து அவர் வந்து சப்மிட் பண்ணுறாரு. அதில் ஒரு அட்டானமஸ் பாடியாக இவர் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, செயல்பட்டு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணியிருக்காரு. சரியா? அப்போ இந்த IRDA இன்கார்பரேட்டட் அதாவது அதனுடைய பாடியாக ஒரு விஷயமா அது செயல்பட ஆரம்பிக்குது. சரிங்களா? அப்போ IRDA ஆக்ட்னு கேட்டாங்கன்னா 1999 ஆக்ட். பட் அது வந்து எப்போ வந்து நடைமுறைப்படுத்தலுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000ஆம் ஆண்டு தான் அது நடைமுறைக்கு வந்தது. சரியா? IRDA எப்போ சார் நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000ஆம் ஆண்டு. எந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸு. ஸோ எல்லாத்தையுமே இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவாப்பா?
இப்போ என்ன சொன்னேன், ஸோ ஆர்.என். மல்ஹோத்ரா கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் 1999 தன்னுடைய ரெக்கமெண்டை வந்து கொடுக்குறாரு. அப்போ அதன்படி பார்த்திங்கன்னா என்ன நடக்குது, 2000ஆம் ஆண்டு இந்த ஆர்.என். மல்ஹோத்ராவினுடைய அந்த ஒரு ஃபார்மேஷன் வந்து நடைமுறைக்கு வருது. அப்போ 2000ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்ததுன்னையும் எல்லாருமே ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு சில விஷயங்களை மேற்கோள் காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த IRDA 99 ஆக்ட் வந்து எப்படி வந்து நடைமுறைக்கு படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆக்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இன்சூரன்ஸ் ஆக்ட் 1938 தான். புரியுதா? நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ எந்தெந்த நாட்கள் வந்து முக்கியம், 1914, 1928, அதுக்கப்புறம் 1938, அதுக்கப்புறம் 1950, அதுக்கப்புறம் 1956. இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த 1914 தான் நமக்கு என்ன தெரியும், கவர்மெண்ட் இந்தியன் கம்பெனி வந்து உள்ளே வந்துச்சு. இப்போ என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய ரீஃபார்ம்ஸ் வந்து உருவாக்கப்படுகிறது. ஸோ இந்த 1938 ஆக்ட் அவங்க எல்லாருமே ப்ராப்பராக வந்து ஆக்ட் ஆகுறாங்களா, வேலை பார்க்குறாங்களா அப்படின்ற இன்சூரன்ஸ் ஆக்ட் ஆனது கொண்டு வரப்படுது. சரியா? அப்போ அதற்கான ஒரு ரீஃபார்ம்ஸ், ஸோ அதில் வந்து அப்பாலஜிஸ் அப்படின்றது வந்து மெயினாக வந்து பண்ணணும் அப்படின்றதுக்கான அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இன்சூரன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்போ கொண்டு வரப்பட்டுச்சு, 1956. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆக்ட் அப்படின்றது 1956 கொண்டு வரப்படுது. அப்போ தான் யார் வந்தா, LIC வந்தாங்கல்ல. ஸோ அப்போ இந்த 1938 மேற்கோள் காட்டி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆர்.என். மல்ஹோத்ரா கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணி IRDA வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. சரியாப்பா? ரொம்ப 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 முக்கியம். ஸோ ஐஆர்டிஏன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றது வந்து வந்துச்சு. சரியா? ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து அதனுடைய ஜென்ரல் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 படி அது எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 21, 2003 இருந்து. ஸோ அதனுடைய என்னது, இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 திருப்பி ஒரு மாதிரி சீரமைக்கப்படுது. IRDA வந்ததுக்கப்புறம் இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 சீரமைக்கப்பட்டு மார்ச் 21, 2003 இருந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. சரிங்களா? அப்போ நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் அது எப்போ மார்க்கெட்டுக்கு வந்துச்சு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ மார்க்கெட்டுக்கு வந்த டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 2000ஆம் ஆண்டு. புரியுதுங்களா? மார்க்கெட்டுக்கு எப்பப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 2000ஆம் ஆண்டு அது மார்க்கெட்டுக்கு உள்ளே கொண்டு வரப்படுது. அதாவது நீ எல்லாம் யூஸ் பண்ணலாம், நீ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரெகுலேஷன்ஸ் வந்து உள்ளே வந்து வருது. அப்போ வந்து வந்ததுக்கப்புறம் ஸோ அதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் இங்கே நடந்துருச்சுப்பா. ஓகேவா? ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன கம்பெனிஸ் வந்து இருக்கும், இந்தியன் கம்பெனிஸ் இருக்கும் அண்ட் ஃபாரின் கம்பெனிஸ் இருக்கும். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரின் கம்பெனிஸ், ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபாரின் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஓனர்ஷிப்பை வந்து அவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்களுடைய எதை அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓனர்ஷிப்பை வந்து அலோவ் பண்ணுறாங்க. அப் டு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 26%. சரிங்களா? இப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், FDI, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப் டு 49% வரைக்கும் அந்த FD வந்து உள்ளே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலாவிக்கிட்டு இருக்கு மக்களை. சரியா? இப்போ இந்த ரெகுலேஷன் பவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து 1938 நம்ம மேற்கோள் காட்டணும்ல. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்சூரன்ஸ் ஆக்ட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல போகிறேன். இன்சூரன்ஸ் ஆக்ட் 1938 நமக்கு மேற்கோள் காட்டுச்சு. இப்போ இந்த இன்சூரன்ஸ் ஆக்ட் 1938 மேற்கோள் காட்டினது படி இது எந்த செஷனுக்குள்ளே சார் இங்கே வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, எந்த செஷனுக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா, செஷன் 14114A, அதாவது 114A இன்சூரன்ஸ் ஆக்ட் அப்படின்றதுக்கு கீழே தான் இது வந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? தரமாக சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ IRDAயோட மார்க்கெட் எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, 2000ஆம் ஆண்டு அதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நடந்து அது மார்க்கெட்டுக்குள்ளே வந்துச்சு. சரியா? அப்போ அதனுடைய ஓனர்ஷிப்பை பற்றி நம்ம வந்து அடுத்து வந்து பேசுவோம். ஸோ ஓனர்ஷிப் பற்றி பேசும்போது ஃபாரினர்ஸ் வந்து அதனுடைய ஓனர்ஷிப் வந்து எவ்வளோ தூரம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா 26%. அதில் FD அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 49% அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 1938 எதில் வந்து மேற்கோள் காலப்பட்டிருக்கு அப்படின்னா, செஷன் 114A இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆக்ட் 1938 மூலம் வந்து மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. ஓகேவா? இப்போ இதில் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இதில் ஒரு சில முக்கியமான சட்ட திருத்தங்கள் வந்து பண்ணணும். அப்போ என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு 2 நாள் தான் மக்களே. அதோட என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா IRDA வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருவேன். ஸோ இப்போ நல்லா பாருங்கள், இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வருடம் எது அப்படின்னா டிசம்பர் 2000. இப்போ ஏன் சார் டிசம்பர் 2000 பற்றி நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இந்த டிசம்பர் 2000ஆம் ஆண்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீஇன்சூரர் அப்படின்றது வந்து உள்ளே வருது. அப்படின்னா என்னப்பா ரீஇன்சூரர்னா என்ன? இன்சூரர்னா என்ன சொல்லிட்டேன்? கம்பெனி. இன்சூரர்னா என்ன சொன்னேன்? கம்பெனி. அப்போ ரீஇன்சூரர்னா திருப்பி கன்வெர்ட் பண்ணுறது. புரியுதுங்களா? இட் மீன்ஸ் இங்கே தான் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டிங் வந்து நடக்குது. புரியுதுங்களா? அதாவது ஜென்ரல் இன்சூரன்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல, கிட்டத்தட்ட எத்தனை கம்பெனிஸ்? ஒரு 55 கம்பெனிஸ் வந்து இருந்ததில் அதில் ஒரு 53 கம்பெனிஸ் வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸை மட்டும்தான் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஜென்ரல் இன்சூரன்ஸ் மட்டும்தான் கொடுத்தேன்னா உன்னை நான் இன்சூரன்ஸ் கம்பெனி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், நீ என்ன பண்ணணும் லைஃப் இன்சூரன்ஸும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உன்னை வந்து கன்வெர்ட் பண்ணுறான். அதான் ரீஇன்சூரர். அந்த ரீஇன்சூரன்ஸ் நடந்த நாள் ரொம்ப முக்கியம், டிசம்பர் 2000ஆம் ஆண்டு. சரிங்களா? அதற்கப்புறம் என்ன நடக்கப்படுது அப்படின்னா டீலிங்கிங் வந்து நடக்குது. அப்படின்னா என்னப்பா டீலிங்கிங்னா என்னதுப்பா? திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பில்லை வந்து பாஸ் பண்ணுறாங்க. எதுக்கு? இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இருக்காங்களா, அந்த கம்பெனியை வந்து நான் வந்து திரும்ப ஒரு லிங்க்கை வந்து பிரேக் பண்ணி திரும்ப நான் லிங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதான் எத்தனை சப்சிடிக்கு? அந்த 4 சப்சிடிக்கு. புரியுதுங்களா? ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு டீலிங்கிங் அப்படின்றது இந்த 4 சப்சிடிக்கு எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். எப்போ சொல்ல போகிறீங்க அப்படின்னா ஜூலை 2002. ஓகேங்களா? ஜூலை 2002 தான் என்ன நடந்துச்சு? இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனியோட டீலிங்கிங் ஆனது நடந்திருக்கு. ஓகேப்பா. இப்போ இன்னைக்கு நிலவரத்தின்படி பேசுகிறப்ப, இன்னைக்கு டுடே நிலவரத்தின்படி பேசும்போது 31 ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து நம்ம இந்தியாவில் வந்து இருக்குது. சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா ECG இருக்கும், அக்ரிகல்ச்சர் கார்பரேஷன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 24 லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் வந்து இருக்குது. சரியா? இன்னைக்கு நிலவரத்தின்படி பார்க்கும்போது எத்தனை கம்பெனிஸ் இருக்குது? 31 ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி, 24 லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் வந்து இருக்குது. ஸோ இதற்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதில் லைஃப் இன்சூரன்ஸ்னால் என்ன, ஜென்ரல் இன்சூரன்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேன். ஓகே, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹலோ எவ்ரிவான். ஸோ வெல்கம் டு திஸ் வீடியோ. ஸோ மக்களே, நம்ம கண்டினியூஸாக இன்சூரன்ஸ் அவேர்னஸ் கிளாஸஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய கிளாஸஸ் வந்து எடுத்திருக்கேன். மறக்காமல் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த செஷனை வந்து பாருங்கள். அப்போனா தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். ஸோ இன்சூரன்ஸில் என்ன நடக்குது அப்படின்றதையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். சரியா? இது வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றது எப்படி அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஃப்ளாஷ்பேக்குள்ளே ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு கதை தான் மக்களே. ஸோ ஆக்சுவலாக இந்த டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றதுல 2 சொல்லுவாங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றது, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஜென்ரல் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரியா? இப்போ நான் ஜென்ரல் இன்சூரன்ஸ் அப்படின்றதுலேருந்து நான் ஆரம்பிக்கவா இல்லை லைஃப் இன்சூரன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கவா அப்படின்னு சொல்லி யோசிப்போம். எதுலேருந்து ஆரம்பிக்கலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே என்ன முக்கியம்? லைஃப் தானே முக்கியம். ஸோ அதனால் நம்ம லைஃப் இன்சூரன்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். இப்போ லைஃப் இன்சூரன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லவா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப். நம்ம லைஃப்பை நம்மளால் பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ யூ கேன் ஃபீல் இட் பட் யூ கான்ட் டச் இட். அதுதான் என்ன அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றது. லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து என் லைஃப் செக்யூராக இருக்குது அப்படின்ற ஃபீல் தான் இருக்கும். பட் ஆனால் அதை என்னால் டச் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அதான் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. புரியுதா? அப்போ இந்த லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதெல்லாம் கவர் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெத் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இப்போ இஃப் இட் இஸ் எனி கேஸ் வந்து ஒரு இன்சூரர் எடுத்துருக்கிறவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவருக்கு ஃபேமிலிக்கு தேவையானதை வந்து பண்ணி கொடுக்குறது. இல்லை அவர் ஏதாவது ஆக்சிடென்ட்டில் அவளுக்கு ஏதாவது ஒரு டிசபிலிட்டி வந்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதை வந்து நமக்கு வந்து கவர் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இதில் என்னென்னலாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா இந்த லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு லைஃப் கவர் ரொம்ப முக்கியம். ஒரு லைஃப் கவரேஜ் வந்து இதில் வந்து நடந்துரும். அண்ட் தென் மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இன்சூரன்ஸ்னாலே நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஃபினான்சியல் செக்யூரிட்டி.
மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அப்படின்றது வந்து இங்கே வந்து நமக்கு வந்து கொடுக்குது. அதுக்கடுத்து இந்த லைஃப் இன்சூரன்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் செட் வந்து வந்துடும். ரொம்ப அமைதியான ஒரு மைண்ட் செட் நமக்கு வந்து கிடைக்குது. ஆஹா பரவாயில்லப்பா, நம்ம லைஃப் வந்து செக்யூர் பண்ணிட்டோம், நம்ம இல்லை அப்படின்னாலும் நம்ம பிள்ளைக்குட்டி வந்து கண்டிப்பான முறையில் இந்த ஒரு இன்சூரன்ஸ் மூலமாவது வந்து நல்லா வந்து வாழ்ந்துருவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நமக்கு வந்து வந்துடும். சரிங்களா, அதான் வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் செட் அப்படின்றது. அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்டானது என்ன அப்படின்னா செக்யூர் ஆஃப் ஃபியூச்சர். அண்ட் தென் செக்யூர் ஆஃப் ஃபியூச்சர் அப்படின்னா என்னதுப்பா, செக்யூர் ஆஃப் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, என்னோடய ஃப்யூச்சர் மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு வந்து ஒரு 27 வயசு ஆகுது அப்படின்னும் போது நான் என்னால் நல்லா ஓடலாம், ஆடலாம், பாடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இதுவே 48, ஒரு 50, ஒரு 55 அப்படிலாம் ஆகும்போது நம்மளால் உடல் அளவுனாலும் சரி ஃபிசிக்கலாக நம்ம ரொம்ப 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 டவுன் ஆகுமா. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த டைமில் எனக்கு தேவையான விஷயங்கள்லாம் நான் வந்து பண்ணுறதா இருக்கட்டும், எனக்கு தேவையான ஒரு விஷயங்களை நான் வந்து கொண்டு வரதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே எனக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி. அது என்னது, ஃபினான்ஷியல் சேஃப்டி அப்படின்றது தான். அப்போ நமக்கு மெடிக்கல் அலவன்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே நான் யாரையுமே வந்து நம்பி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே எனக்கு என்ன வந்துடும், இந்த லைஃப் இன்சூரன்ஸ்குள்ளே கவர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. புரியுதா? அதுக்கப்புறம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பெனிஃபிட். இங்கே உங்களுக்கு இந்த லைஃப் இன்சூரன்ஸ்லாம் நிறைய டேக்ஸுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து உள்ளே வந்து இன்க்ளூட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே வந்து ஒரு டேக்ஸ் பெனிஃபிட் வந்து இருக்குது. அப்புறம் வந்து ஒரு கிரேட் ரிட்டர்ன். இங்கே வந்து மிக மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சின்ன சின்னதாக நம்ம சேமிக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு லம்சமாக மாறும். பின்னாடி நம்ம வந்து பார்ப்போம் லம்சம் அமௌண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி தான் இது ஒரு இந்த லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நான் இப்போ வந்து ஒரு 18 வருஷம், ஒரு 40 வருஷம் அப்படின்ற மாதிரி நான் 40 வருஷம் ஒரு ரூபாயாக சேர்த்தேனா, 40 நாள் 40 ஒரு ரூபா, ஒரு ரூபாயா ஒவ்வொரு நாளும் 40 வருஷமாக ஒரு ரூபா சேர்த்தா எவ்வளோ ரூபா ஆச்சு? என்னடா அட்ஜெட் போட டைலாக் பேசுகிற அப்படின்ற மாதிரி இருக்கா. அது மாதிரி தான் மக்களே, இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிரேட் ரிட்டர்ன்னு சொல்கிறாங்க. அப்போ கிரேட் ரிட்டர்ன் என்ன, அதிகமான அமௌண்ட் எனக்கு வந்து வரும். புரியுதுங்களா? அப்போ லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வரணும். லைஃப் கவர், ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, பீஸ் ஆஃப் மைண்ட்ஃபுல், செக்யூர் ஆஃப் ஃபியூச்சர், டேக்ஸ் பெனிஃபிட் அண்ட் கிரேட் ரிட்டர்ன் அப்படின்றது தான். சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரிக்க நம்ம ஜென்ரல் இன்சூரன்ஸை பற்றி பார்ப்போம். ஜென்ரல் இன்சூரன்ஸ்னால் என்னப்பா அப்படின்னா, ஜென்ரலாக நான் சொல்கிறது எல்லாமே, நான் பார்க்குற எல்லாமே, லைக் நான் என்னென்ன பார்க்குறேன், என் வீட்டை பார்ப்பேன், என் வண்டியை பார்ப்பேன், என் காரை பார்ப்பேன், என்னோட டேபிளை பார்க்குறேன், என்னோட பெண்ணை பார்க்குறேன், என்னோட ஃபோனை பார்க்குறேன், என்னோட போர்டை பார்க்குறேன், உங்களை பார்க்குறேன். இது எல்லாமே எனக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஜென்ரலான விஷயங்கள். உங்களை என் ஃபோன் வழியாக பார்க்குறேன், அப்போ என் ஃபோனு. அப்போ இது எல்லாமே என்னது, ஒரு ஜென்ரலான திங்ஸ். அப்போ இந்த ஜென்ரலான திங்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்சூரன்ஸ். லைக் இப்போ நான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் ஒரு இன்ஸ்டியூட் நடத்த போகிறேன். இப்போ இன்ஸ்டியூட்டுக்கு எனக்கு வந்து ஒரு 10,000 சேர் தேவைப்படுது. கரெக்டாக நான் 10,000 சேரை வாங்கிடுவேன். அதில் என்ன பண்ணுவாங்க, ஒல்லியாக இருக்கேன் உட்காருவேன், பல்காக இருக்கேன் உட்காருவேன், இன்னும் பல்காக இருக்கேன் உட்காருவேன், உடைப்பான். 10,000 சேரில் ஒரு 5,000 சேர் உடஞ்சி போச்சுன்னா லாஸ் யாருக்கு, எனக்கு தானே. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ 10,000 சேர் வாங்குறேன் அப்படின்னா அந்த 10,000 சேருக்கு நான் இன்சூரன்ஸ் பண்ணிடுவேன். அப்போ அது உடைய எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். கரெக்டு தானே? இப்போ பைக்குக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறோம், பைக் தெஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு லம்சம் அமௌண்ட் வந்து கிடைக்குது. கரெக்டாக? அப்போ அந்த இழப்பு நம்மளால் என்ன பண்ண, அந்த இழப்பு என்பது பெரியது கிடையாது. அந்த இழப்பால் வரக்கூடிய பாதிப்பு என்பது பெரியது. இழப்பு என்பது பெரியது கிடையாது, இழப்பால் வரக்கூடிய பாதிப்பு என்பது பெரியது. அந்த பாதிப்பில் இருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு பேர் தான் இன்சூரன்ஸ். புரியுதா? அப்போ நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து எந்த இழப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ் அப்படின்றத வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. சரியாப்பா? ஸோ ஜென்ரல் இன்சூரன்ஸ் அப்படின்றது, அப்போ ஜென்ரல் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் லைஃப், நம்மளுடைய இதில் எது கவர் ஆகாது, லைஃப் வந்து கவர் ஆகாது. அப்பார்ட் ஃப்ரம் லைஃப் வந்து எல்லாமே இதில் வந்து கவர் ஆகும்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்னலாம் வருது அப்படின்றத வந்து சொல்கிறேன் பாருங்களேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் இன்சூரன்ஸ், ஹோம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், ஃபயர் இன்சூரன்ஸ் அப்படின்றது வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொன்று சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், கிராப் இன்சூரன்ஸும் வரும். ஸோ பயிர் காப்பீடு திட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பயிர் காப்பீடு திட்டமும் இதில் வந்து கவர் ஆகும். அதே மாதிரி இப்போ மெரைனில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மெரைன் இன்சூரன்ஸும் இதில் வந்து வரும். இது எல்லாமே இதோடைய கேட்டகரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் வந்து 6 கேட்டகரி இதுக்குள்ளே அடங்குது. ஸோ மோட்டார் இன்சூரன்ஸ், ஹோம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், ஃபயர் இன்சூரன்ஸ், கிராப் இன்சூரன்ஸ், மெரைன் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இது வந்து என்னவாகும் அப்படின்னா ஹெல்த் ப்ராப்ளம் வந்தாலும் சரி, ஈவன் உங்களுக்கு ஏதாவது நான் இப்போ சொன்ன மாதிரி எதெல்லாம் காணாமல் போகுது இதெல்லாம் வந்து இருக்குல்ல, ஸோ இது எல்லாத்துல இருந்து நம்மளை வந்து பாதுகாக்கிறதுக்கு பேர் தான் வந்து
ஜென்ரல் இன்சூரன்ஸ். ஓகேவா? இப்போ லைஃப் இன்சூரன்ஸோட டைப்ஸ் வந்து பாருங்கள், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு டேர்ம் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணி பேக் பாலிசி, அப்புறம் யூனிட் லிங்க் அப்படின்றது, அடுத்து பென்ஷன் பிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் எதில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸில் வர பிளான். ஸோ லைஃப் இன்சூரன்ஸில் எத்தனை டைப் இருக்குது? டேர்ம் இன்சூரன்ஸ், மணி பேக் பாலிசி, யுனைடெட் லிங்க், அடுத்து பென்ஷன் பிளான் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸில் வரக்கூடிய பிளான். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்ன? டேர்ம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். டேர்ம் அப்படின்னாலே என்னதுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம். கரெக்டுங்களா? ஒரு டேர்ம் அப்படின்னா ஒரு டைம் பீரியட். இது எப்படி சொல்லலாம்? ஒரு டைம்லி நமக்கு தேவையான உதவிகளை வந்து பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? டேர்ம் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பெனிஃபிஷரி பென்ஷன் வந்து ஒரு பர்சன் வந்து இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்சன் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்குள்ளே, ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து 18 இயர்ஸ், இப்போ நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பெண் குழந்தை வந்து பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 21 வருஷம் அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. கரெக்டாக அவங்க வந்து கல்யாணத்துக்கு வந்து தேவையானதை வந்து பண்ணி கொடுக்குறதுக்கு. இல்லை அப்படின்னா 24 வயசு வரைக்கும் வந்து பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மோடிஜி வந்து பார்த்திங்கன்னா கொரோனா டைமில் வந்து பெட்ரோல்களை இழந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 வயது வரைக்கும் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சார். அப்போ 24 வயது நிரம்பினதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃபுக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டானது அவங்களுக்கு வந்து வரும். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ். சரியா? இதில் வந்து பார்த்திங்கன்னா டெத் பெனிஃபிட்டும் இருக்கும். ஸோ டெத் இப்போ நீங்கள் வந்து டெத் வந்து நடந்துருச்சு, அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டிருக்கப்ப நமக்கு வந்து டெத் வந்து ஹேப்பன் ஆகிருச்சு அப்படின்னு சொன்னால், அந்த பாலிசி ஹோல்டர் வந்து அந்த டூரிங் த பீரியட் ஆஃப் டைமில் வந்து இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெத்து கிளைமும் இது மூலம் நம்மளால் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம் அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் 9 பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. டேர்ம் இன்சூரன்ஸில் நமக்கு எத்தனை பெனிஃபிட் வந்து வருது? 9 பெனிஃபிட்ஸ் வந்து வருது. அது என்னென்னு சொல்கிறேன், ஒரே நிமிஷம் இருங்களேன். 1 செகண்ட் கைஸ். மொத்தம் 9 பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல். ஸோ எல்லா இடத்துலையும் இந்த வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும் மக்களே. ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் வந்து இருக்கும். ஸோ யாருக்கு? நமக்கும் சரி, நம்மளுடைய ஃபேமிலிக்கும் சரி. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷனை வந்து நமக்கு வந்து கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டே கவர். இது வந்து எத்தனை வருஷத்து வரையும் இதை வந்து நம்மளால் இதனுடைய ஸ்டே வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்பை வந்து நம்ம இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் மூலம் வந்து நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுடைய வயசு 85 வரைக்கும் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி யூ கேன் ரிசீவ், இந்த இடத்துல நம்ம ரிசீவ் பண்ணுற ஒரு அமௌண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லம்சம் அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ லம்சம் அமௌண்ட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறைந்த கொஞ்சமாக சம்னா என்னது? அடிஷன். கொஞ்சமாக நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்குது? லம்பாகினி லம்பா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிக்கஸ்ட் அமௌண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு பேர் தான் என்னது? லம்சம் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி இங்கே அதிகமான சேஃப்டி. ஃபஸ்ட்டு விஷயம், இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமும் சேஃப்டி தான். எதில் அப்படின்னா, நீங்கள் ஒரு லோன் வாங்கியிருந்தாலும் சரி, அதே மாதிரி டெபிட்ஸ் நீங்கள் நிறைய பணங்கள் எடுக்கும்போதும் சரி, உங்களுக்கு என்ன இருக்கும்? பயங்கரமான ஒரு சேஃப்டி வந்து இருக்கும். அதே மாதிரி இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் மந்த்லி கூட ஒரு மந்த்லி வைஸ் கூட நம்மளால் என்ன பண்ண முடியும்ப்பா? ஒரு லம்சம் அமௌண்ட்டை வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் கவரேஜ் வித் டிசபிலிட்டி. அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் வந்து டிசபிலிட்டிக்கான ஒரு ஃபினான்ஷியல் கவரேஜும் இதில் வந்து கொண்டு வரப்படுது. சரிங்களா? ஃபினான்ஷியல் கவரேஜ் வந்து டிசபிலிட்டியும் வரும். அதே மாதிரி டிசபிலிட்டி வந்துச்சு அப்படின்னா கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் வந்து சொல்லுவாங்களே, கிரிட்டிக்கல் இல்னஸ். ஸோ கிரிட்டிக்கல் இல்னஸுக்கான கவரேஜும் வந்து இதில் வந்து வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து இங்கேயும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேக்ஸில் இருந்து நமக்கு வந்து சேவிங் வந்து நடக்குது. அதே மாதிரி இங்கே ரொம்ப முக்கியமானது என்ன? நம்ம எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு ப்ரீமியம், ஒரு போர்ட்டபிள் ப்ரீமியமானது இதில் வந்து இருக்க போகுது. சரியா? இதில் வந்து என்ன பண்ண போகுது? ஒரு போர்ட்டபிள் ப்ரீமியமும் இதில் வந்து நமக்கு வந்து கவர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ மொத்தம் இதில் எத்தனை பெனிஃபிட்ஸ் வந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 பெனிஃபிட்ஸ் வந்து வருது. ஸோ அந்த 9 பெனிஃபிட்ஸில் ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபேமிலி, அடுத்து 85 வருஷம் வரைக்கும் நம்ம ரிசீவ் ஆஃப் லம்சம் அமௌண்ட்டு, சேஃப்டியான ஒரு லோன் வந்து வாங்கிக்கலாம், டெபிட் வந்து எடுத்துக்கலாம், மந்த்லி நமக்கு லம்சம் வரும், அதேமாதிரி டிசபிலிட்டி கவர் ஆகும், கிரிட்டிக்கலான இல்னஸும் கவர் ஆகுது, அப்புறம் நமக்கு வந்து டேக்ஸ் வந்து சேவ் ஆகுது, அப்புறம் நல்ல ஒரு ப்ரீமியம் நமக்கு வந்து கிடைக்குது. கிளியராக? இப்போ டேர்ம் இன்சூரன்ஸை பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா புரிஞ்சிருச்சாப்பா? ஓகேவா? ஸோ டேர்ம் இன்சூரன்ஸை பற்றி படித்தாச்சு.
ஓகே, இப்போ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம டேர்ம் இன்சூரன்ஸை பற்றி படித்ததுக்கப்புறம் நமக்கு வந்து மணி பேக் பாலிசி அப்படின்றது உங்களுக்கே தெரியும். மணி பேக் பாலிசினாலே என்னப்பா, திரும்ப நமக்கு கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து கதை படிச்சிருப்பீங்கல்ல, ஒரு காக்கா வந்து குட்டி குட்டியாக வந்து கல்களை வந்து தூக்கி போட்டு தண்ணி வந்து குடிக்கிற மாதிரி. அது மாதிரி தான் இங்கே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேமிப்பு கிடங்கு வந்து இருக்க போகுது. லைக் இதான் வந்து ஒரு சேமிப்பு கிடங்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டாக இப்போ இந்த சேமிப்பு கிடங்கில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்னைய மாதிரி கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணுறீங்க. இது வந்து பல வருடங்களாக இருக்கலாம், எப்போ வேணாலும் இருக்கலாம். அப்போ என்ன ஆகும், இது ஃபுல்லாக இப்படி நிறைஞ்சிருச்சுன்னா இது ஃபுல்லாமே உங்களுக்கான அமௌண்ட்டு தான். புரியுதா? இது எல்லாமே நமக்கான நான் சேமித்த ஒரு அமௌண்ட்டு. அப்போ இந்த அமௌண்ட்டு எல்லாமே எனக்கு என்ன கிடைக்க போகுது, திரும்பி எனக்கே வந்து வரப்போகுது. யார் அனுபவிக்க போகிறா? நான் வந்து அனுபவிக்க போகிறேன். ஆஃப்டர் மை டெத்தோ எதுவுமே கிடையாது. நானே வந்து டேரெக்டாக என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா இதை வந்து அனுபவிக்க போகிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி பேக் பாலிசி. சரியா? இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலரான இந்த மணி பேக் பாலிசினாலே மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ரெகுலர் ரிட்டர்ன்ஸ். மிக முக்கியமானது என்னதுப்பா, இந்த இடத்துல ரெகுலராக எனக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் ஆனது கிடைக்கும். திரும்ப எனக்கு வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். அந்த ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லம்சம் அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இது வந்து ஒரு பாலிசி பீரியடுக்குள்ளே மட்டும்தான். அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது இது அந்த பாலிசி பீரியட் வந்து எவ்வளோ இருக்கோ சரியா, அந்த டைம் பீரியட் மட்டும்தான் நீங்கள் வந்து அனுபவிக்க முடியுமோ தவிர மற்ற டைமில் நீங்கள் இது வந்து பண்ண முடியாது. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு ஸ்மார்ட்டான விஷயம். நீங்கள் வந்து நல்லா நீங்கள் வந்து ஸ்மார்ட்டர் வே, ஒரு ஸ்மார்ட்டான வேலை நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க. எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து வரணும், மந்த்லி எனக்கு நல்ல ஒரு என்ன சொல்ல, நானும் சேஃப்டியாக இருக்கணும், நல்ல ஒரு ஃபினான்ஷியலாகவும் நான் வந்து ரொம்ப அப்படியே ஜாலியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மணி பேக் பாலிசியில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ ரெகுலரான ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். அந்த பாலிசி பீரியட் வரைக்கும் ஒரு ஸ்மார்ட்டான வேலை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. சரியா? இப்போ இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு பேரை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல, அது என்னதுப்பா, லம்சம் அப்படின்னு சொல்கிற ஒரு பேரை நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ இந்த லம்சம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். இப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு லம்சம்னாலே குழப்பவே கூடாது. இப்போ லம்சம்னா என்ன சொல்கிறான் அப்படின்னு பாருங்களேன். லம்சம் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ சிங்கிள் கம்ப்ளீட் சம் ஆஃப் மணி. புரியுதா? நான் கொஞ்சமாக சேர்க்கறத எல்லாத்தையுமே ஒரு சிங்கிள் பேல வந்து எனக்கு வந்து கொடுப்பாங்க. அப்போ அந்த அமௌண்ட் எப்படி இருக்கோ ஒரு மிகப்பெரிய ஒரு ரிட்டர்னாக எனக்கு வந்து சேரப்போகுது. சின்னதாக நான் சேர்க்குற எல்லாத்தையுமே ஒரு சிங்கிள் பேமெண்ட்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு ரிட்டர்னாக எனக்கு வரதுக்கு பேர் தான் வந்து லம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ இந்த லம்சமுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா I is equal to FV divided by PV power n power 1/n minus 1 அப்படின்னு சொல்கிறது தான் லம்சம்மோட ஃபார்முலா. சரியா? I is equal to FV divided by PV power 1/n minus 1 அப்படின்னு சொல்கிறது தான். இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். ஃபஸ்ட்டு வந்து PVனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட். PVனா என்னதுப்பா, ப்ரெசண்ட் வேல்யூ அப்படின்றது. FV அப்படின்னா ஃபியூச்சர். ஓகே, ஃபியூச்சர் வேல்யூ. ஓகே, அதுக்கப்புறம் I மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ரேட். I மீன்ஸ் வாட், டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. N மீன்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் பீரியட்ஸ். நீங்கள் எவ்வளோ வருஷம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுதான் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா N அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது என்ன சார் ஃபியூச்சர் வேல்யூ அப்படின்னா என்ன சார், ப்ரெசென்ட் வேல்யூனா என்ன சார், குழப்பதில்லை. ஸோ ஒன்றுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இடம் வாங்குறேன்ப்பா. இப்போ நான் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் இடம் 12 லட்ச ரூபாலேருந்து 14 லட்ச ரூபா. அப்போ நான் இன்றைக்கி ஒரு 14 லட்ச ரூபா போட்டு ஒரு சென்ட் இடத்த வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அது 20 லட்ச ரூபாயாக மாறும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இப்போ இருக்கிற ஒரு வேல்யூவை விட நான் எனக்கு என்ன ஆகலாம், ஃப்யூச்சரில் எனக்கு எவ்வளோ ஆக போகுதுன்ற ஒரு ப்ரிடிக்ஷனும் இருக்கும். அப்போ அதுதான் இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் 14 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன். அப்போ இன்னும் 3 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு என்ன கிடைக்க போகுது, 20 லட்ச ரூபா. அப்போ 6 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்குதுல்ல. அப்போ அந்த 6 லட்ச ரூபா கிடைக்க போகுது அப்படின்றத இந்த லம்சம் அமௌண்ட்டாக முன்னாடி என்ன பண்ணிடுவாங்க, கால்குலேட் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ லம்சம் அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லம்சம் இது என்ன சொல்கிறாங்க, லம்சம் டிஸ்கவுண்ட் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. லம்சமோட ஒரு டிஸ்கவுண்ட் ஃபார்முலா இதுதான். ஸோ எப்படி I is equal to ஃபியூச்சர் வேல்யூ டிவைடட் பை ப்ரெசென்ட் வேல்யூ பவர் 1/n minus 1 அப்படின்னு சொல்கிறது தான்.
ஓகேவாப்பா? ஸோ இப்போ லம்சம் அமௌண்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, மணி பேக் பாலிசினா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, அடுத்து என்னது யூனிட் லிங்க் அப்படின்றது. இப்போ இந்த பேரை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் யூனிட் லிங்க்னா என்ன. நீங்களே யோசிங்கப்பா, யூனிட்டாக இருக்க போகிறோம் யூனிட்டாக இருக்கிறதுக்கு பேரா? ஸோ யூனிட்டாக இருக்கிறதுக்கு பேர் வந்து யூனிட்னு நம்ம சொல்ல முடியுமா? எப்படி இது வந்து ஒர்க் ஆகுது? எனி ஐடியா? ஸோ யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே, கமெண்ட் பண்ணிகிட்டே யோசிங்க. இப்போ யூனிட் லிங்க் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த யூனிட் லிங்க் இன்சூரன்ஸ் பிளான் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, இந்த யூனிட் லிங்க்கை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லாங் கோல்ஸ். புரியுதா? நிறையா பேர் வந்து இதுதான் வந்து விரும்புவாங்க. ஒரு லாங் டேர்மாக நான் வந்து என்ன பண்ணாலுமே என்ன பண்ண போகிறேன், ஒரு லாங் டேர்மாக வந்து பண்ண போகிறேன். அப்போ நான் லாங் டேர்மாக நான் பண்ணுறச்ச நீங்கள் எவ்வளோ வருஷம் வந்து ஒரு இன்சூரன்ஸ் பிளானில் இருந்துகிட்டே இருக்கீங்களோ அவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் என்ன ஆகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ இங்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டபுள் பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். என்னப்பா நடக்குது இந்த இடத்துல, நமக்கு டபுள் பெனிஃபிட்ஸ் நமக்கு இங்கே என்னவாகிட்டே இருக்கும், டபுள் ஆகிக்கிட்டே வந்து இருக்கும். அப்போ டபுள் த பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும். ஸோ லைக் வந்து ஃபேமிலி ப்ரொடெக்ஷனாக இருக்கட்டும் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்ஸ் எல்லாத்துல இருந்தும் நம்மளை வந்து இது வந்து காத்துக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்கிறான். சரியா? ஸோ அதே மாதிரி இதில் வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஓகே இது வந்து ஒரு சிங்கிள் இதை தெரிஞ்சுக்கோங்கம்மா. அண்ட் தென் வந்து இது ஒரு சிங்கிள் தான், ஒரு சிங்கிள் இன்டகிரேட்டட். உங்களுக்கே தெரியும் இன்டகிரேட்டட்னா என்ன, பல வழிகளில் நம்மளை வந்து காப்பாற்றும். புரியுதுங்களா? ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியால் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு சிங்கிள் இன்டகிரேட்டட் பாலிசி அப்படின்னா தான் என்னது, இந்த யூனிட் லிங்க் அப்படின்னு சொல்கிறது. இதை பற்றி தனியாக ஒரு சிலபஸே இருக்கும், யூஎல்ஐபி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து படிப்பீங்க. யூனிட் லிங்க் இன்சூரன்ஸ் பிளான் அப்படின்றது வந்து ஒரு தனி பெரிய சிலபஸ். அதை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன கிளான்ஸ் மாதிரி தான் நான் வந்து கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். சரியா? புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஒரு லாங் டேர்மாக இருக்கும், டபுள் பெனிஃபிட் கிடைக்கும், ஒரு சிங்கிள் இன்டகிரேட்டட் ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூரை நமக்கு வந்து ஏற்படுத்துது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னதுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்ஷன் பிளான். ஸோ பென்ஷன் பிளான் அப்படின்னால எல்லாருமே நார்மலாக நம்ம இப்போ நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே என்ன தேவைப்படுது, ஒரு ஃப்யூச்சரில் அதாவது நம்ம வயசான காலத்தில் நம்ம யாரையுமே வந்து நம்பக்கூடாது. நமக்கு தேவையானதை நம்மளே வந்து பண்ணணும். இன்றைக்கி பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பென்ஷனை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஏஜான ஒரு காலத்தில், சரியா, வயதான காலத்தில் நம்மளை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக சேவ் ஃபார் யுவர் ஓல்டு ஏஜ், அந்த ஏஜுக்கான ஒரு பணத்தை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போயே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேமித்து வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா பென்ஷன் பிளான் அப்படின்னு சொல்கிறது. சரியா? அதுக்கப்புறம் இங்கே வாங்க, மோட்டார் இன்சூரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோட்டார் இன்சூரன்ஸ்னால் என்னப்பா அப்படின்னு பாருங்களேன். இப்போ லைக் நீங்கள் வந்து ஃபோன்பேலையோ எதில் வேணாலும் இப்போ நீங்கள் வந்து மோட்டார் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். அதில் மோஸ்ட் பாப்புலர் என்ன, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்னு சொல்கிறது. அதாவது நம்மளுடைய வண்டியும் சேர்த்து எத்தாப்பில் வர வண்டிக்கும் சேர்த்து நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அப்போ இந்த மோட்டார் இன்சூரன்ஸில் ரெண்டு விஷயம் நம்ம வந்து பண்ணலாம். ஒன்று என்ன, என்னோட பைக்குக்கும் பண்ணலாம், அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி பைக்குக்கும் பண்ணலாம், அதே மாதிரி எனக்கும் ஃபார் என்னோட செல்ஃபுக்கும் பண்ணலாம், அதே மாதிரி தேர்ட் பார்ட்டிக்கும் நம்ம வந்து இன்சூரன்ஸ் வந்து எடுக்கலாம். இப்போ என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்துக்கும் ஒரு மாதிரியான ப்ரீமியம் இருக்கும், இது சேர்த்து ஒரு மாதிரியான ப்ரீமியம் வந்து இருக்கும். அக்கார்டிங் டு மை ஃபினான்ஷியல் ஸ்டேஜை வந்து பொறுத்து நம்ம இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் மோட்டார் இன்சூரன்ஸ் வந்து போட்டிங்கன்னா உங்கள் பைக் டேமேஜ் ஆனாலும் சரி, இல்லை நீங்கள் யார் பைக்கை வந்து டேமேஜ் பண்ணாலும் சரி, அதுக்கான ஒரு கவரேஜ் வந்து கிடச்சிவிடும். அதுக்கப்புறம் என்னதுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் இன்சூரன்ஸ். இப்போ இந்த ஹோம் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு பயங்கரமாக தேவைப்படுது. எங்கள் சென்னை, திருநெல்வேலி மாவட்டத்தில் வாழக்கூடிய நம்மளை மாதிரி மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டாக வந்து விளங்கக்கூடியது இப்போ இந்த ஹோம் இன்சூரன்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக நீங்களே சொல்லிடுவீங்க ஹோம் இன்சூரன்ஸ்னால் என்னவா இருந்திருக்கும் சொல்லுங்கள். நம்ம வீட்டை நம்மளை வந்து பாதுகாக்கிறதுக்கு, நம்ம வீட்டுக்கு வந்து தேவையான பொருட்களை வந்து உள்ளே வாங்கி வச்சுருப்போம். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒன்று நடந்தாலும் சரி, இப்போ வந்து பூகம்பமோ ஏதோ வந்து வந்தாலும் சரி, அதுக்கான ஒரு அடிஷ்னல் லிவிங் எக்ஸ்பென்ஸை எல்லாத்தையுமே வந்து தடுத்து நம்ம ஹோமை வந்து ஒரு செக்யூரான விஷயத்தில் வந்து வச்சுருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஹோம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் ஃபயர் இன்சூரன்ஸ். இன் கேஸ் ஆஃப் எனி ஆக்சிடென்டல் ஃபயர் வந்து ஹேப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து நமக்கு வந்து அதில் வரக்கூடிய டேமேஜ், அதில் வரக்கூடிய லாஸ் எல்லாத்தையுமே வந்து ரெக்டிஃபை பண்ணுறது. அதுக்கடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பான முறையில் தெரியும். ஸோ ஏதாச்சும் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம போய் அட்மிட் ஆகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருந்து நம்மளை எல்லாத்தையுமே வந்து தடுத்து அதில் வரக்கூடிய லாப நட்டங்களை வந்து தீர்த்து வைக்கிறதுக்கு தான் என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து யூஸ் ஆகுது. கிராப் இன்சூரன்ஸ் இது வந்து விவசாயிகளுக்காக மெயினாக வந்து கொண்டு வரப்பட்டது. விவசாயிகள் வந்து கடனை வந்து அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா
கரெக்டாக வந்து எங்கள் ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் வந்து விவசாயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஊர் ஃபுல்லாக விவசாயம் தான். இந்த வருஷம் தான் நாங்கள் வந்து விதைச்சோம் மக்களே. இது இருக்குல்ல சோளம் வந்து போட்டிருந்தோம். கரெக்டாக மழை வந்துருச்சு. அப்படியே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா வளர்ந்து வந்த நிலையிலேயே எல்லாமே அழுகி போச்சு. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ நாங்கள் வந்து இந்த கிராப் இன்சூரன்ஸ் மூலம் வந்து அதை இன்சூரன்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். அதனால் எங்களுக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா அதுலேருந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடச்சி எங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் போயிடும். இப்போயே நான் இன்சூரன்ஸ் வந்து பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த லாஸ் எல்லாமே யார் தலையில் தான் விழுந்துரும். கண்டிப்பாக நாங்கள் தான் வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே மெரைன் இன்சூரன்ஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு கப்பல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அதில் போகக்கூடிய பர்சனுக்கும் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து இன்கேஸ் எனி ஆஃப் டெத் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணுறதுக்கான ஒரு வழிவகைகளும் வந்து எது மூலம் வந்து அமையப்பெறும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மெரைன் இன்சூரன்ஸ் அப்படின்றது மூலம் வந்து அமையப்பெறும். சரியா? ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொன்னேன்ல யுனைடெட் லிங்க் இன்சூரன்ஸ் பிளான் அப்படின்றது இருக்குல்ல, அந்த யுனைடெட் லிங்க் இன்சூரன்ஸ் பிளானை பற்றி ஒரு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம். அதை நம்ம வந்து அதில் என்னென்ன டைப்ஸ் வந்து இருக்குது, அதில் வந்து என்னென்னலாம் நம்ம வந்து முக்கியமாக வந்து பார்க்கணும் அப்படின்றத வந்து சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பப்ளிக் செக்டார் கம்பெனி இன்சூரன்ஸ் கம்பெனியை பற்றி படிப்போம். அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்துட்டே இருப்போம். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். டாடா பை பை மக்களே.